இல்லாமா? தொடங்கிடலாம் சார். ஓகே. வந்து சார். பூபதி சார் தொடங்கிடலாங்களா? சார் பூபதி சார் கேக்குதுங்களா? சார் தொடங்கிடலாம் சார். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விளிம்பின் குரல்கள் சமகால எழுத்தாளர்களுடன் உரையாடல் என்ற தலைப்பிலான ஒரு பன்னாட்டு கருத்தரங்கத்தை வாய்ஸஸ் ஃப்ரம் த மார்ஜின் கான்வர்சேஷன் வித் கான்டெம்பரரி கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் அதனுடைய 4வது நாள் இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர், கவிஞர், சமூக செயல்பாட்டாளர் மாலதி மைத்ரி அவர்களை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் தமிழ்துறை ஆங்கிலத்துறையினுடைய சார்பிலும் ஒருங்கிணைப்பாளர்களின் சார்பிலும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நான் கவிஞர் மாலதி மைத்ரி அவர்களை அறிமுகம் செய்வதற்கு அவருடைய ஒரு கவிதையோடு நான் அறிமுகம் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். நிறம் மாறும் திரைச்சீலைகள் என்ற ஒரு கவிதை. இன்று உலகம் என் முன்னே வண்ணங்கள் மறைந்து வெண்திரையாக உருக்கொண்டது. இன்று உலகம் என் முன்னே வண்ணங்கள் மறைந்து வெண்திரையாக உருக்கொண்டது. தாகம் என்னை தின்றெடுக்க என் உயிர்ச்சாற்றை எல்லாம் கொட்டி கோடிழித்தேன். அலையலையாய் புரண்டெழுந்து ஆறத் தழுவியது. இளைப்பாற நிழல் வேண்டி கைகளை வெட்டி நட்டு காடாக்கினேன். உருண்டு விளையாட மார்புகளை வீசி எறிய மலைகளாயின. சலனமற்ற மணற்பரப்பில் கண்களை எடுத்து ஆற்றில் விட்டேன். மீன் குஞ்சுகள் துள்ளிப் பெருகின. என்னுடன் உரையாட நாவை அறுத்து வானில் எறிந்தேன். சிறு பறவை ஒன்று கானத்துடன் பறக்கிறது. ஒரு நாள் உங்கள் முன்னும் உலகம் இல்லாமல் போகலாம். கவிஞர் மாலதி மைத்ரி அவர்கள் இடையில வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு, மன்னிக்க இருக்கு. கவிஞர் மாலதி மைத்ரி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர். பள்ளிக்கல்வி மட்டுமே முடித்தவர். இவருடைய முதல் தொகுப்பு 2001 சங்கராபரணி என்ற பெயரில் வெளியானது, கவிதை தொகுப்பு. அதற்கு அடுத்ததாக நீரின்றியமையாத உலகு 2003, நீலி 2005, எனது மதுக்குடுவை 2011, முள்கம்பிகளால் கூடு பின்னும் பறவை 2017, கடல் ஒரு நீலச்சொல் 2019 ஆகியன இவருடைய கவிதை தொகுப்புகள். விடுதலையை எழுதுதல், நம் தந்தையரை கொல்வதெப்படி, வெட்டவெளிச்சிறை, மர்லின் மன்ரோக்கள் ஆகியன அவருடைய கட்டுரை தொகுப்புகள். பரத்தல் அதன் சுதந்திரம் என்பது அவருடைய மிக முக்கியமான தொகுப்பாக, பெண் கவிஞருடைய தொகுப்பாக, அது விஷாங்கனியோடு இணைந்து கொண்டு வந்த மிக முக்கியமான தொகுப்பாக அதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கடுத்ததாக அணங்கு என்ற இதழினை அவர் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார். அண்மையில் அவருடைய 6 கவிதை தொகுப்புகளும் சேர்ந்து பேய்மொழி என்ற தலைப்பில் எதிர் வெளியீட்டிலே அண்மையில் இந்த மாதம் வெளியாகி இருக்கிறது. கவிஞர் மாலதி மைத்ரி அவர்களுடைய கவிதைகளை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கவிதைகள் பெண் விடுதலை, உடல் அரசியல், பாலரசியல் என்ற தளங்களில் இருந்து மட்டும் பேசாமல், பெண் விடுதலை என்பது ஒட்டுமொத்த மானிட சமூகத்தினுடைய விடுதலைக்கானதாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண் விடுதலை என்பது இயற்கை விடுதலை, சுற்றுச்சூழல் விடுதலை, தலித் விடுதலை, பிறகு பால் புதுமையருடைய விடுதலை அரசியல், நிற விடுதலை அரசியல் என்று உலகளாவிய அரசியல்களோடு இணைந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பன்னாட்டு வணிக நிறுவனங்களினுடைய அரசியல், சர்வதேச அரசியல் என்று இவற்றினுடைய பகுதியாக பெண் விடுதலை அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு விரிந்த தளத்தில் அவருடைய பெண் விடுதலை அரசியல் செயல்படுவது என்பது இவருடைய கவிதையினுடைய தனித்தன்மை என்று நாம் மிக முக்கியமாக நாம் குறிப்பிட முடியும்.
எனவே பிற பெண் கவிஞர்களுடைய கவிதைகளில் இருந்து மாலதி மைத்ரியுடைய கவிதைகள் இத்தகைய தனித்தன்மையோடு அனைத்து விடுதலையினுடைய அரசியலோடு இணைந்து செல்லக்கூடிய ஒட்டுமொத்த மானிட சமூகத்திற்கான ஒரு விடுதலையினுடைய பாதையை பெண் விடுதலையின் வழியாக வைக்க முடியும் என்ற ஒரு ஒரு பெரும் தீராத ஒரு வேட்கையோடு கவிதைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியதாக அவருடைய கவிதைகள் இருக்கின்றன. கவிதைகள் மட்டுமல்லாமல் சமூக இயக்கம் சார்ந்த, சுற்றுச்சூழல் சார்ந்த என்று பல்வேறு இயக்கங்களின் ஊடாகவும் தொடர்ச்சியாக விடுதலை அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். அதற்கு அடுத்ததாக இன்னும் நாம் அவருடைய கவிதைகளில் மிக முக்கியமான இன்னொரு தனித்துவம் என்று சொல்வது, இவருடைய கவிதைகள் என்பது கழிவிறக்கம் கோருதலாகவோ இறைஞ்சுதலாகவோ என்று ஒருபோதும் அந்த குரல் எப்பொழுதும் ஒலிக்காது. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கவிதையாக இருக்கும். பிற பெண் எழுத்தாளர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு பார்வையாக இதை நாம் பார்க்க முடியும். இப்படி இவருடைய கவிதைகள் பிற மொழிகளில் பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. உலக மொழிகளிலே அண்மையிலே பொயட்ரி ட்ரீ என்ற உலக அளவிலான கவிதை தொகுப்புகள் மொழிபெயர்ப்பிலே இவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. இப்படி உலக அளவிலே உள்ள பெண்ணிய இயக்கங்களோடும் இந்திய அளவிலே செயல்படக்கூடிய பெண் எழுத்தாளர்களுடனும் தொடர்ச்சியாக ஒரு தீவிரமான உரையாடலை அவர் நிகழ்த்தி வருகிறார் என்பது மிக முக்கியமான விடயமாக குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இவருடைய கவிதைகளை குறித்து ஒரு அண்மையில் வெளிவந்த பேய்மொழி தொகுப்பினுடைய பின்னட்டியிலே கவிஞர் பிரேம் அவர்களுடைய அந்த வாசகத்தை நான் படிக்கலாம் என்று இருக்கிறேன். மரபு மீறல், புனிதம், கலகம், ஆண்நிலையின் இருநிலை அடையாளங்கள், ஆண்நிலையால் உருவாக்கப்பட்ட பெண்நிலை மொழியை தகர்த்து பெண்மொழி பொருளுள்ள உலகை உருவாக்கி முரண்படுதலின் வழி பெண்ணிய எழுத்தின் வழிகளை களைந்து எழுகிறது பேய்மொழி. இடமற்ற இடத்தையும் மொழி களைந்த மொழியையும் கடந்து மொழி பெருகும் மொழியால் இடம் பெருகும் இடத்தை உருவாக்குதலும் கண்டறிதலுமே பேய் அலைச்சல். இருநிலை தகர்ப்பு, இருநிலை உருவாக்கம், நான் பிற அதிகாரம், காதல், காமம், இயற்கை, தொன்மம், உருவகம், படிமம், இயல்பின்மையை கடந்து நிகழ்பவை மாலதி மைத்ரியின் கவிதைகள். உலக அரசியலின் பெரும் உடைவுகளும் ஏற்கப்பட்ட வன்முறைகளும் பெருகிய காலத்தில் எழுத நேர்ந்துவிட்ட கவிதைகளின் யானை கதைகளை கொண்டு வந்து யாரிடம் கொடுப்பதென தேடுவது, புரட்சிகர அரசியலின் உடைவுகளில் புதைந்து போன மாற்றம் பற்றிய கனவுகளின் கூச்சலிடும் மொழியால் ரயில் பாதைகளில் ஊறும் நத்தைகளுக்காக உலகின் போக்குவரத்து விதிகளை மாற்றித்தான் ஆக வேண்டும் என சொல்கிறது. இதுதான் பெண்மொழியா என்ற கேள்விக்கு இருக்கட்டும் அது பேய்மொழியாகவே என்ற அமைப்பிலே மாலதி மைத்ரியுடைய கவிதைகளை குறித்து கவிஞர் பிரேம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே மாலதி மைத்ரியுடைய அவர்களுடைய கவிதையினுடைய செயல்பாடும் அவருடைய இயக்க செயல்பாடும் கட்டுரைகளும் என்று அனைத்தும் ஒரே புள்ளியில் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 90களில் இருந்து தொடங்கி அவர் எழுத வந்து 2000க்கு பிறகு பெண் எழுத்துக்கள் தமிழ் சூழலில் அறிமுகமான பொழுது கடுமையான எதிர்ப்புகள் இங்கே உள்ள எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் என்ற அறிவுஜீவிகள் மத்தியிலே கிளம்பியது. அவைகள் எல்லாம் தகர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை, பெண் எழுத்தை இன்றைக்கு பெண்கள் பலரும் எழுதுவதற்கான ஒரு முன்னோடி செயல்பாட்டை உருவாக்கியதில் முதன்மையானவர் என்று, அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்ததில் முக்கியமானவர் என்று நாம் கவிஞர் மாலதி மைத்ரியை குறிப்பிட முடியும். அத்தகைய சிறப்பு பெற்ற கவிஞரும் எழுத்தாளரும் ஆகிய இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளராக இருக்கக்கூடியவர் கவிஞர் மாலதி மைத்ரி அவர்கள். அவருடைய அணங்கு பதிப்பகம் என்பது மிக முக்கியமானது. பெண் விடுதலை அரசியலை மையமாக கொண்ட எழுத்துக்களை மட்டும் கொண்டு வருவது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது. அணங்கு இதழும் அவ்வாறே செயல்படுகின்றது. இத்தகைய சிறப்புகளை உடைய கவிஞர் மாலதி மைத்ரி அவர்கள் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம்மோடு உரையாடுவார்கள். இந்த உரையாடல் நேற்றைக்கு சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சிறிது இடைவெளி, கொஞ்சம் ஒரு 20 நிமிடங்களுக்கு அடுத்து ஒரு ஆங்கிலத்திலேயும் அதை தொகுப்புரையாக நிச்சயமாக சொல்லப்படும். ஏனால் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தமிழில் என்ன நடக்கிறது என்று கேட்க மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக அந்த நிகழ்வும் இருக்கிறது. அதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது கவிஞர் மாலதி மைத்ரி அவர்கள் நம்மோடு உரையாற்றுவார்கள். நன்றி. ஜவஹர் சார், நீங்க மேடம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீங்க ஒரு சில முக்கியமான கருத்துக்கள்லாம் மேடம் பத்தி சில நல்ல முக்கியமான அறிமுகத்தை கொடுத்துறீங்க. கொஞ்சம் மத்த ஆடியன்ஸ் கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிடுவோமா சார்? சொல்லிடுங்க சார். மேடம் சொல்லலாம் இல்லைங்களா? மேடம் சொல்லிடலாங்களா மேடம்? சொல்லிடுங்க. அறிமுகத்தை ஆங்கிலத்திலையும் கொடுத்துருவோம் மேடம். அது இன்னும் கொஞ்சம்
So friends, so today we have this poet and the as well as the activist and the writer, Miss Malathi Maithri, with us, and she is somebody who's very well known in the Tamil literary circle as well as in the Tamil public sphere. Though she lives in Delhi, but her concern is of the Tamil literary circle and Tamil women, and she has heavily contributed to her through her poetry collections. So many poetry collections she has brought in Tamil, and as well as he's somebody who very actively participates in the women's movement. And more importantly, after 1990s, as all of us are aware, that when the marginalized voices from Dalits, women, subaltern groups, disabled, transgender, LGBT, when these voices came to the forefront through literary writings and more importantly through socio-political cultural movements, there was a need, to also represent their voices in the regional languages as well. Particularly, that need was met. In fact, was in a way carried forward and met and very substantially contributed, by Ms. Malathi Maithri through her various poetry collections, and very in a way very resistant, very protesting manner she puts across her the voices of the unheard voices of women, and the agency that is actually needed for women to put forth their sufferings, their intersectional identities, their problems, both in the household as well as in the public sphere, through her writing. So Malathi, madam, has played a very vital role in that way, in a way to talk about the unheard voices of women and the idea of freedom for women. What is it like emphasizing on freedom for women through her poems? So her poems, in a way, a Cronian call for the idea of freedom, which is in a way suppressed in the hands of patriarchy, in the hands of capitalism, and in the hands of the social stigma and stereotype that actually prevail in the Tamil society in particular and in the Indian society in general. So recently also a couple of her poems have been translated to the Poetry Tree, the international poetry anthology, which actually represents poems from various countries and various women, particularly various women from various regions. So that's what my friend Dr. Jawahar was saying. So toward the end of the thing, so Jawahar also read out a note written by Dr. Prem, who teaches in University of Delhi in modern Indian languages. So the point which Jawahar was making is that which is also very important, that one of the very underlining in a way aspect of Ms. Malathi's writing is to shackle the patriarchy, to deconstruct what has been constructed against women, and to completely demolish the circle which has been set by the patriarchal, casteist and hegemonic structure in which women have been forced to live thus far, and are indeed being forced to live even today. So in a way, so her Dr. Prem was very articulate manner. He was putting forth the idea of Malathi's poems. So how they are calling for a freedom, how they are in a way putting across certain, or rather foregrounding the notion of women's freedom. And she says, without the freedom of women, we cannot imagine the freedom of humanity. So the freedom of humanity must be in a way presupposed with the freedom of women. So that's in a way the underlying
idea of her very, very powerful resistance protest poems. So now we'll kindly request Madam to share her views on women's writings in Tamil context. Also, what kind of impact had her poems had in the public sphere as well as in the social sphere, in the social sphere and the cultural sphere. Also within Tamil Nadu and outside Tamil Nadu, as Madam is. சார் கேட்கலங்க சார், விட்டு விட்டு கேட்குது எனக்கு. Okay. So she has been running a publishing house called Nadu, and which publishes only women's writings. And she also brings out a monthly magazine, if I'm not mistaken, titled Anagu, which is, I have also looked at this month's magazine, it was given by Jawahar to me. So, which carries, usually ma'am translates, it carries the translated poems from various regions, across the world, written by women. And also it carries the writings, poetry of the women in Tamil Nadu who write in Tamil. So in a way, she was in a way bold enough to start a publishing house to publish the works exclusively written by exclusively publish the works by women, and to run a magazine for literary magazine, very, very powerful literary magazine, carrying the women's writings in Tamil as well as translated works from English to Tamil. So with that, we'll invite Madam to share her views on women's writings. Now, over to you, ma'am. Thank you. Thanks a lot. மேடம், நீங்க பேசுங்க மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் நடத்தும் விளிம்பின் குரல்கள் பன்னாட்டு கருத்தரங்குக்கு என்னை பேச அழைத்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்துறை மற்றும் ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் ஜவஹர் அண்ட் பூபதி இருவரும் மிக சிறப்பாக இந்த பன்னாட்டு கருத்தரங்கு விளிம்பின் குரல்கள் என்று எக்ஸ்க்ளூசிவ் வாய்ஸஸ், அதாவது விடுபட்டவர்களின் குரல்களை இலக்கியத்தில் அது ஒரு அகடமிக்குள்ள ஒரு துறைக்குள்ள பேசுறதுன்றது இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த விளிம்பின் குரல்களை பன்னாட்டு கருத்தரங்கத்துக்குள் அனுமதித்த திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுல மிக முக்கியமா இந்த பால் புதுமையரை பத்தி பேச விட்டதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு ரெவல்யூஷன் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. அது முக்கியமா இந்திய சமூகங்கள்ல கிடையாது. இதை ஒரு துறை சார்ந்து ஒரு டிசிப்ளின் சார்ந்து அவர்களை அழைத்து அவர்களுடைய குரலை மாணவர்களுக்கு கேட்க வைத்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த பன்னாட்டு கருத்தரங்கில் என்னை பேச அழைத்தமைக்கு மீண்டும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்த பேராசிரியர் ஜவஹர் அவர்களும் அதை ஆங்கிலத்தில் அழகாக ஒரு கருத்து கூர்வையாக முன்வைத்த பேராசிரியர் பூபதி அவர்களுக்கும் நன்றி. என்னை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா ஒரு மீனவ குடும்பத்தில் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்த நான் பள்ளி கல்வியும் மறுக்கப்பட்ட ஒரு சிறுமி. பெரியார் சொல்லியிருக்காரு, அனுபவம் தான் எனக்கு கல்வி. பல்கலைக்கழகத்துல நான் படிக்கலனாலும் அனுபவமே எனதுடைய கல்வி அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. எனக்கும் என்னை சுற்றிய அனுபவம் மட்டுமே எனக்கு கல்வியா கிடைச்சது. அதன் பிறகு நான் நூலகங்களை தேடி
நூல்களை நிறைய வாசிக்க ஆரம்பிச்சது தான் என்னுடைய அறிவுடைய சேகரம். இப்ப எப்படி ஒரு பெண் குழந்தைக்கு கல்வி மறுக்கப்படுது, அந்த கல்வியை எப்படி தேடி கண்டடையணுன்றது நான் என் அளவுல ஒரு சிறு தேடல் எனக்கு அது உதவிச்சு. அந்த சமூக சூழல் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஓரளவுக்கு பெண் கல்வி பரவலாயிருக்கு. நான் 70s பெண் கல்வி ஒரு 50%னா இன்னைக்கு ஒரு 80% பெண் கல்வி கிடைக்குது எல்லாருக்கும். என்னுடைய குடும்பங்கள்ல எங்கள் குடும்பங்கள்ல படித்த முதல் தலைமுறை நான் தான். எல்லாரும் உழைக்கும் வர்க்கம், எல்லா பெண்களும் உழைப்பாளிகள். அவர்கள் காலையில வியாபாரத்துக்கு போனா மாலை தான் திரும்புவாங்க. எந்த குழந்தைங்களும் பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த ஒரு குடும்பத்துல இருந்து தான் வந்தேன். ஆனா எங்க அப்பா ஒரு காவல்துறையில வேலை செஞ்சதுனால அந்த சிரமம் இல்லை, எங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் குடும்ப சூழல் என்ன படிக்க அனுமதிக்கல. எங்க அம்மா உடல்நிலை குறைவுனால குழந்தைகளை நான் தான் பராமரிக்க வேண்டிய சூழல். என் தம்பி தங்கைகள் எல்லாரையும் பெற்றோர் எல்லாரையுமே நான் தான் பராமரிச்சேன். 10 வயதிலே குடும்ப சூழல் என்னை என் தலையில எல்லா பாரமும் இறங்கிடுச்சு. என் தம்பி தங்கைகளை நான் தான் பள்ளியில சேர்த்தேன். அப்போ எனக்கு ஒரு தேடுதல் இருந்தது. ஏன் என்ன என்னால படிக்க முடியல, ஏன் மற்ற குழந்தைகளால படிக்க முடியல, என்னை சுத்தி இருக்கிற வேற வேற சமூக சூழல்ல பொருளாதார சூழல்ல உயர்ந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் கல்வி ஏன் அடிமட்டத்துல இருக்க விளிம்பு நிலையில தள்ளப்பட்டேன், நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கல என்ற கேள்விகள் எனக்கு இருந்தது. அப்புறம் சமூக சூழல் உருவாக்கி வைத்திருந்த பெண்களுக்கான ஒடுக்குமுறை, பெண் திருமணத்துக்கு மட்டுமே தயார்படுத்தப்படுற சூழல், அதனுடைய வழிகள், அவளுக்கு வேலை கிடையாது, படிக்கவும் முடியாது, வேலையும் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைய பெற்றுக்கிட்டு அவள் லைஃப் முடிஞ்சு போகணும். இந்த எழுதப்படாத விதி ஏன் ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையும் சூறையாடி கொண்டிருக்கு. இதெல்லாம் தான் எனக்கு கேள்வியா இருந்தது. முதல் கேள்வி எனக்கு ஏன் படிக்க முடியலன்றதுதான் பெருங்கேள்வி. என்னை சுத்தி இருக்க குழந்தைகள் ஏன் கல்வி கிடைக்கலன்றதுதான். இந்த கேள்விதான் என்னை தேட வச்சது. ஏன்னா ஒரு குக்கிராமம், அந்த குக்கிராமம் சாதியல் அடிப்படையில வசிக்கும் ஊர். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு சாதி அடையாளத்தோட பேரு. நான் சார்ந்த தெருவில் இருக்கிறவருக்கும் அடுத்த தெருவில் இருக்கிறவருக்கும் பாரிய பொருளாதார வேறுபாடு, பாரிய நில உடைமை சமூகங்கள் வாழ்ந்த ஒரு சூழல்ல நாங்க ஒடுக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலை சமூகத்துல இருக்கும்போது, அப்ப இந்த ஜாதிய வேறுபாடு, தீண்டாமை, ஒடுக்குமுறை எல்லாத்தையும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஒடுக்குமுறை ஏன் எங்க மேல நிகழ்த்தப்படுதுன்ற கேள்வி எனக்கு இருக்கு. இது 2வது கேள்வி எனக்கு வந்தது. இதெல்லாம் எனக்கு ஒரு 10 வயதிலே இந்த கேள்விகள்லாம் என்கிட்ட வந்துட்டு, அப்போ ஒரு சிந்திக்க துவங்கும் போது இந்த கேள்விகளுக்கான விடைகள் இந்த சமூகம் நமக்கு தரலன்னும் போது அதை நோக்கி தேடி போறோம் நாம. ஆனா இந்த கேள்விகளுக்கான விடைகளை சமூகம் நீங்க கொடுக்கற பதில்களை நீங்க திருப்தியா ஆயிட்டீங்கன்னா நீங்க தேங்கி போயிடுவீங்க. உதாரணத்துக்கு ஆணும் பெண்ணும் சமம்னும் போது ஒரு வறிய குடும்பத்தில் ஆண் குழந்தைக்கு கிடைக்கும் கல்வி பெண் குழந்தைக்கு கிடைக்கிறது இல்ல, ஆரம்ப கல்வியே கூட. அப்படின்னும் போது அங்க கேள்வி வருது, ஏன் என்னுடைய பக்கத்து வீட்டு சிறுமி பெண் குழந்தை பள்ளிக்கு அனுப்பப்படல, ஏன் அவனுடைய சகோதரன் பள்ளிக்கு அனுப்பப்படுறான்? இப்ப இந்த கேள்விக்கு அந்த சிறுமி தன் வீட்டில் அவள் நானும் பள்ளிக்கு போவேன் அவளுடைய போராட்டத்தை அவ ஆரம்பிக்கல, தொடங்கல. ஏன்னா இங்க போராடினால்தான் எதுவுமே கிடைக்கும். இப்ப உரிமைகள் இன்னைக்கு பெண் கல்வி 1848 சாவித்திரிபாய் பூலே பெண்களுக்கான பள்ளியை திறந்து முதல்ல நமக்கு கல்வி கற்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும், பெரியார்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகுதான் பெண் கல்வின்றது
90ஸ்க்கு பிறகு ஒரு பரவலா பெண்கள் படிக்க உள்ள போக முடிஞ்சது. உயர்கல்வின்றது இன்றைக்கு 2020க்கு பிறகுதான் வந்து ஒரு 17%, 15% தான் பெண்கள் வந்து உயர்கல்விக்கு போக முடியுது. அப்ப திருமணம் மட்டுமே பெண்களுடைய ஒரே நோக்கம். பெண்கள் படிக்கவோ கூடாது. ஜாதி, மதம் அதனுடைய மறு உற்பத்தி தொழிற்சாலையா பெண் உடல் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப 15 வயதிலேயே இந்த சமூக முரண்பாடுகள், கடவுள்னா என்ன, மதம் வழி உருவாக்கப்பட்ட கடவுள்கள் பெண்களை ஏன் ஒடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறாங்க, தீட்டுனா என்ன, தீண்டாமைனா என்ன, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுனா என்ன, சமூக சுரண்டல்னா என்ன, இந்த கேள்விகள்லாம் 15 வயதில் வந்த பிறகு நான் வந்து இந்த சமூகம் ஒரு போலியானது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன், உணர்ந்தேன். இந்த சமூகத்திலிருந்து நீ எதுவுமே உனக்கு பாசிட்டிவா கிடைக்காது. அப்ப பாசிட்டிவிட்டியை நீ உருவாக்கணும்னா உன்னுடைய வழியை நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். அப்ப பெண்ணுன்னா இப்படி இருக்கணும், வயதுக்கு வந்தவனே அவ திருமணம் முடிச்சு போகணும் அப்படின்னும் போது அந்த திருமணத்தை நான் தான் முடிவு பண்ணணும் அப்படி முடிவு எடுத்தேன் நான். அப்புறம் பெண்ணுன்னா திருமணம் பண்ணிக்கிட்டு அவ ஆணுக்கு கீழே இருக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு ஆண் வந்து எனக்கு ஒரு துணைவனா கணவனா வரக்கூடாது. என்னுடைய துணைவன் என்னுடைய கணவன் வந்து என்பது நான் சமமா நடத்தப்படுற என்னுடைய உரிமைகளை மதிக்கிற ஒரு துணைவனா கணவனா அமையணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது. அப்ப ஏன் அதை நோக்கி நம்ம போகக்கூடாது? அந்த சிந்தனை தான் வந்து என்னை வந்து அரசியல் பத்தி வெளி உலகம் பத்தி தேடல தொடங்கிது. அப்ப அந்த நானு 10ஆம் வகுப்பு முடித்த உடனேயே இதை நோக்கி நான் படிக்க ஆரம்பிச்சேன், தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன். அப்ப எங்க நியூஸ் பேப்பர் கூட படிக்கிற வழக்கம் கிடையாது எங்க தெருவுலயே. யாரும் இந்த அம்புலி மாமா கதைகள்லாம் நாங்க படிச்சவங்க கிடையாது. ரேடியோ கிடையாது எங்க தெருவுல, கரண்ட் லைட் கிடையாது எங்க வீடுகள்ல. அப்படின்ற ஒரு சூழல்ல நான் வந்து லைப்ரரியில தான் போய் படிக்க ஆரம்பிச்சேன். பத்திரிகை செய்திகள் வர பொட்டலங்கட்டி வர பேப்பர்லாம் படிப்பேன் நான், பிரிச்சு என்ன இருக்கு, என்ன தகவல் இருக்கு. அப்புறம் பக்கத்து தெருவில் இருக்கிற டீ கடையில போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்து படிப்பேன் நான். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தாகம் இருந்தது வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, வெளியில என்ன அரசியல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதோ, சமூகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்தி அவ்வளோ தேடுதல் இருந்தது எனக்கு. அந்த தேடுதல்லாம் வந்து எனக்கு வந்து வீட்டுல இருந்து அதுக்கான பதில கொடுக்க யாரும் இல்லை, எங்க தெருவுல இருந்து யாரும் இல்லை, எங்க உறவுல இருந்து யாரும் இல்லை, சுத்தி சூழ்ந்து இருக்கிற சமூகத்துல இருந்து யாரும் இல்லை. ஏன்னா நாங்க ஒடுக்கப்பட்ட சமூகம், விளிம்பு நிலை சமூகம். அந்த எங்களை தாண்டி ஒரு 2 தெருவு தாண்டி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிலவுடைமை சமூகம், ஆதிக்க சமூகம், ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு எங்களுக்கான ஒரு தீண்டாமைக்கு உட்பட்டன்னா ஒரு நேரடியான தீண்டாமைன்னா அப்படி கிடையாது. வருவாங்க, பேசுவாங்க. ஆனா ஒரு உறவு கிடையாது. ஒரு பொருளாதார அவங்களுக்கு வேலை அடிப்படையில எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் 2 பேருக்கும், 2 சமூகத்துக்கும் நடுவுல. ஆனா புழங்கும் தீண்டாமை. எங்க சமூகத்துக்கும் அவங்க சமூகத்துக்கும் புழங்கிக்கலாம், பொருள் கொடுக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனாலும் ஒரு வெளியில திட்டுறதோ பேரதோ விழிக்கிறதோ சாதிய சொல்லிதான் விழிப்பாங்க. அந்த ஒடுக்கும். அதனால எனக்கு வந்து யாரோட போயிட்டு யாரு இந்த அரசியல் புரிதலை உருவாக்கிக்கிறது, யாருக்கிட்ட கேள்வி கேட்கறது, யாருக்கிட்ட படிக்கிறது, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில எனக்கு லைப்ரரி தான் வந்து படிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பா இருந்தது. நிறைய நூல்களை வாசிக்க ஆரம்பிச்சேன்.
அப்புறம் நவீன இலக்கியம் வந்து எனக்கு நிறைய பாக்கெட் நாவல்ஸ் இப்படிதான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் ஜெயகாந்தன் வந்து எனக்கு கையில கிடைச்சாரு. முதல் நான் படிச்சது வந்து ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். அப்பதான் இதுலதான் ஏதோ ஒரு லைஃப சொல்றாரு. அது எனக்கு அந்நியமான ஒரு லைஃபா இருந்தாலும் இந்த பாக்கெட் நாவல் எல்லாம் சொல்றத விட இந்த லைஃப் வந்து ஏதோ கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு நான் இந்த கிளாசிக் லிட்ரேச்சரை தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என்னுடைய வாசிப்பு தளத்துக்கு நோக்கி வந்தது. அப்புறம் நான் +1 போய் சேர்ந்த உடனேயே இலங்கை போர் இதெல்லாம் வந்து அரசியல் சூழ்நிலை எல்லாம் ரொம்ப விகரசா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மத்தியிலையும் வந்து பரவிச்சு. அப்போ அதை ஒட்டி எனக்கு வந்து ஆண்கள் பள்ளியிலிருந்து மாணவர்கள் அறிமுகமா வராங்க. அப்ப தமிழ் ஆர்வத்தினால நான் அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப 83 கலவரம் வந்து 2 ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளி மாணவர்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 83 இலங்கை கலவரம். அதை ஒட்டிய ஃபார்ம்லெட்ஸ் எல்லாம் நிறைய படிக்கும்போது தமிழினத்துக்கு மீதான ஒடுக்குமுறையை வந்து கண்டிக்கணும்ட்டு போராட்டம் நடத்தணும். மாணவர் போராட்டம் நாங்க சேர்ந்து நடத்தணும். அப்போதான் வந்து பெரியார் வந்து அந்த மாணவர் வீட்டுல அவங்க உறவினர் பெரியாரிஸ்டா இருந்தாருன்னா அவர் வந்து பெண்ணின் அடிமையானால் புக்கை வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு. அப்பதான் பெண்ணின் அடிமையானால் நான் படிச்சேன். அப்ப படிக்கும் போதுதான் தோணுச்சு, நம்மள மாதிரியே ஒருத்தர் சிந்திச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பெரியார மொத எதிர்கொண்டேன். அப்ப நான் சிந்திக்கிறதெல்லாம் சரிதான். ஏன்னா எனக்கே ஒரு டவுட் இருந்தது, நான் ஏதோ ரொம்ப வித்தியாசமா சிந்திச்சிட்டு இருக்கேன். எல்லாரும், ஏன்னா எங்க அம்மா எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப வெறுத்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு அடங்க மாட்டுற, ஏதோ வந்து உளறிக்கிட்டு இருக்க, என்னென்னமோ செய்யற, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேற அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். அதனால வந்து நான் ஏதோ எல்லாரையோட ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால என் மேலே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துட்டு இருந்தது. அது சந்தேகத்தை வந்து பெரியார் தான் உடைச்சாரு. நான் யோசிக்கிறது சரியானது அப்படின்னு. அப்ப வந்து என் மேல ஒரு கான்பிடென்ட் வந்தது எனக்கு. அப்பதான் தமிழாசிரியர் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு தமிழாசிரியர் இருந்தாரு. அவரு கொஞ்சம் ஔவை அவரை பத்தி பேசும்போது ரொம்ப உயர்வா பேசுவார். அப்ப நான் ஔவையோட இன்ஸ்பிரேஷன்ல கொஞ்சம் கவிதை எல்லாம் எழுதி பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு சந்தத்தோட தான் கொஞ்சம் கவிதைகள் எழுதி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அந்த கவிதை அது மீதான ஆர்வம்லாம் இருந்தாலும் அதை நான் தொடரலை. இது 83 போராட்டம் முடிஞ்சு பெரியார படிக்க ஆரம்பிச்ச பிறகு அப்புறம் அந்த செப்டம்பர் மாசம் ஏதோ எங்க வீடு வந்து எரிஞ்சு போச்சு. அப்ப வந்து ஒரு 3 மாசம்தான் ஸ்கூல் போனேன். வீடு எரிஞ்ச உடனே என் பள்ளி கல்வி அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன்னா நான் தான் மூத்த பிள்ளை, எல்லா பிள்ளைங்களும் நான் பார்த்துக்கணும், அடுத்து வீடு கட்டணும், இந்த பொறுப்பு முழுசும் என்கிட்ட வந்துடுச்சு. அப்ப என் பள்ளி கல்வி அப்படியே முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் வந்து வீட்டுக்காக வேலை செய்யணும், அப்படி உழைக்கணும், சம்பளம் பத்தலை, வருவாய் பத்தலைன்னும் போது நான் டைலரிங் கிளாஸ் போயிட்டு டைலரிங் கத்துக்கிட்டேன். அங்க எனக்கு தோழிகள் கிடைச்சாங்க. அவங்க மூலமா அவங்க வீட்டுல கொஞ்சம் நவீன இலக்கியம் படிக்க, அவங்க சகோதரர்கள் வந்து நவீன இலக்கியம் படிக்கிறவங்க இருந்ததுனால அவங்க மூலமா கொஞ்சம் புத்தகம், அவங்க நட்பு மூலமா வந்து அப்புறம் நிறைய எனக்கு ஜெயகாந்தன் மூலமா, ஜெயகாந்தனுடைய வேற ஒரு நாவல்கள், அப்புறம் ஜானகிராமன் நாவல்கள் எல்லாம் கிடைச்சது. நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த டைலரிங் கம்பெனி போயிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு 17 வயசுல டைலரிங் கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இப்படிதான் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சுது. அப்போ வந்து அந்த என்னுடைய தோழிகள் மூலமா அறிமுகமான
முருகன்றவர் வந்து கையெழுத்து பத்திரிக்கை 17 வயசுல, அவரு ஒரு 18 வயசு அப்படி இருப்பாரு, ஆரம்பிச்சாரு. கல்லூரி மாணவர் அவங்கலாம், நண்பர்கள்லாம் சேர்ந்து. இப்போ அந்த பத்திரிகையில வந்து நான் கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சேன், கையெழுத்து பத்திரிகையில. அதுல பழமழை கவிதைகள், பாவண்ணன் சிறுகதைகள் எல்லாம் வந்து அந்த கையெழுத்து பத்திரிகையில நாங்க கொண்டு வந்தோம். அந்த கையெழுத்து பத்திரிகை அது மூலமா தான் எனக்கு பாவண்ணன் எல்லாம் அறிமுகமானாரு. அப்புறம் அதன் மூலம் அப்புறம் மறுபடியும் பாவண்ணன், பிரபஞ்சன் இவங்கெல்லாம் அறிமுகமா வராங்க. நான் வந்து சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சேன். அப்ப ஒரு பிரயாணம் ஒரு சிறுகதை வந்து கணையாழியில வந்தது. அது வந்து வரும்போது எனக்கு ஒரு 20 வயசு. அப்ப அதுக்கு முன்னாடி எதிர்வுன்னு ஒரு பத்திரிகை, பாவன் சிவகுமார்னு எங்க தோழர் பாவனுடைய கொழுந்தியால திருமணம் பண்ணிக்கிட்டவர் அவர் எதிர்வுன்னு பத்திரிக்கை, ஒரு சிறு பத்திரிக்கை அவரோட சேர்த்து நாங்கள் சிறு பத்திரிக்கை நடத்தினேன். அதுல ஆசிரியர் குழுவில் இருந்தேன். அதுல சில கவிதைகள் வெளிவந்தது. அப்புறம் சிறுகதையை எழுத ஆரம்பிச்சேன். சிறுகதை பிரயாணம் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் சிறுகதை கணையாழியில 88ல வெளியானது. அது அசோகமித்திரன் தான் வந்து அந்த கதையை வந்து தேர்ந்தெடுத்து பிரசுரம் பண்ணார். அதுக்கடுத்து ஹைகப் வந்து ஒரு சிறுகதை போட்டி வச்சிருந்தாங்க, இளம் எழுத்தாளர்களுக்கான ஒரு போட்டி. அந்த போட்டிக்கு ஒரு கதை அனுப்பியிருந்தேன். அந்த கதை வந்து கஸ்தூரின்னு ஒரு கதை. அந்த கதை வந்து முதல் பரிசு வாங்குச்சு. அந்த கதை அதுக்கு 200 ரூபாயோ ஏதோ வந்து 88லே தான் ஒரு பரிசு. அது மிகப்பெரிய எனக்கு உத்வேகத்தை கொடுத்தது அந்த பரிசு. ஏன்னா அது எழுத்துக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லாது. அப்போ அதுல வந்து இமயம், எழுத்தாளர் இமயத்துக்கு வந்து 2வது பரிசு. அந்த அப்ப அந்த தொடர்ச்சியா நான் எழுத ஆரம்பிச்சிருந்தேன், நாவல்லாம் எழுத ஆரம்பிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், வேற தளத்துல நான் வந்திருப்பேன். ஆனா இதுதான் வந்து இந்த எழுத்து ஆர்வம், வாசிப்பு ஆர்வம். நான் வந்து ஒரு நாளைக்கு அப்பெல்லாம் 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் படிப்பேன். ஒரு நாவல் எடுத்தா 300 பக்கம் நாவல் எடுத்தா ஒரு நாள்ல முடிச்சுட்டு தான் வைப்பேன். அப்படி அந்த அளவுக்கு விகரஸா படிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. அது வந்து எங்க வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம். இந்த டைம்ல எங்க வீட்டுல கரண்ட்டும் வந்துடுச்சு. கரண்ட்டும் போட்டுட்டாங்க. வீடு கட்டிட்டேன் நானு, வீடு கட்டினேன். அது கரண்ட் கொடுத்தோடனே எங்க அம்மா ஃபீஸ் எல்லாம் புடுங்கி வச்சுடுவாங்க, படிக்கவே கூடாது அப்படின்னு. இரவெல்லாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு ஃபீஸ் புடுங்கி வச்சுடுவாங்க. அப்புறம் நான் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு, அந்த வீடு எரிஞ்ச வீடு வந்து பக்கத்துல இருக்கும். அந்த வீட்டு குடிசவருக்குள்ள போயிட்டு உக்காந்துட்டு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுக்கிட்டு அங்க படிப்பேன் நான், இருட்டுல தெரியாம படிக்கிறதுக்காக. இப்படி எல்லாம் தான் படிச்சு வந்தேன். அப்புறம் என் புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்க ஆரம்பிச்சேன். அப்ப எங்க அம்மா போட்டு அந்த புத்தகத்தெல்லாம் கொளுத்திடுவாங்க, தண்ணி சுட வச்சிடுவாங்க கொளுத்தி போட்டு. இப்படிதான் என் வீட்டுல நான் போராடி தான் வந்தேன். அப்ப வந்து பெண்ணியம் என்பதோ பெண் விடுதலை என்பதோ வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. முதல் போராட்டமே வந்து குடும்பத்துக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு ஆண், ப்ரிவிலேஜான ஒரு ஆணுக்கு வந்து இந்த சமூகத்துல வந்து நீ புத்தகங்கள் வாசிக்க முடியும், எங்க போற எங்க வரன்னு சொல்ல தேவையில்லை, இல்ல எழுத முடியும், எழுத்தாளனா அடையாளம் காட்டிக்க முடியும், கவிஞனா அடையாளம் காட்டிக்க முடியும். ஆனா ஒரு பொண் வந்து தன் குடும்பத்துக்குள்ளேயே வந்து போராட வேண்டியதா இருக்கு. அப்ப நான் நிறைய எழுதுறேன், நிறைய கூட்டங்களுக்கு போறேன், நிறைய வாசிக்கிறேன் போது எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை வருது. எங்க அப்பா கூட்டங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது. அப்பயே நான் மூமெண்ட் எல்லாம் வேற சேர ஆரம்பிச்சிட்டேன். எம்எல் மூமெண்ட் எல்லாம், மார்க்சியம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த 20 வயசுல எம்எல் மூமெண்ட் எல்லாம் சேர ஆரம்பிச்சுட்டேன். அப்ப எங்க அப்பா ரொம்ப சண்டை போட்டாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க. இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நானு. இல்ல நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாங்க. நான் யாருமே காதலிக்கிறேன், எழுத்ததான் காதலிச்சேன். எழுதுறதுதான் என்னுடைய ஒரே பேஷனா இருந்தது. என்னுடைய லட்சியம் எல்லாம் வந்து
என்ன ஒரு ஆளுமையா நிரூபிக்கணும் அப்படின்றதுதான் இருந்தது தவிர திருமணம் இந்த கனவுகள்லாம் எனக்கு இல்லவே இல்லை சுத்தமா. அப்பெல்லாம் எனக்கு அந்த திருமண உறவு, ஏன்னா திருமண உறவுன்றது ஒரு பெண்ணை ஒடுக்கும் ஒரு விஷயமா தான் இந்த சமூகத்துல இருக்கிறதுனால அந்த ஒடுக்குமுறைகளை போய் மாட்டிக்க கூடாதுன்றது ஒரு எண்ணம் தான் எனக்கு வலிமையா இருந்தது தவிர ஒரு எழுத்தாளரா ஒரு பெரிய ஆளுமையா என்னை ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா என்னை வச்சுக்கணும் அப்படின்றது தான் விரும்பினேன். அதனால எனக்கு எங்க அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இருந்தா இரு, இல்லை நான் வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் கட்டின துணியோட. இதோட நிறுத்துறேன், நீங்க கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அப்புறம் நம்ம பேசலாம். நன்றி மேடம். அதான் நானும் சொல்லலாம் தான் பார்த்தேன் மேடம். நிறைய விஷயங்கள், நிறைய முக்கியமான விஷயங்கள் நிறைய பேசுறீங்க மேடம். அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம் மேடம். ஸோ this is the translation of what ma'am has said so far. I think I'll set it in her own thing, so that will be better actually instead of me summarizing something. So I'll just say I. So this actually refers to madam. So I thank Thiruvarur Central University of Tamil Nadu for giving me this wonderful opportunity to be with you this evening, and it was really a pleasure. And I thank both the organizers for having invited me. And they have at the outset I make it very clear, and it's a very, very important event to talk about the marginality which is not part of the center, so which is a very important thing. So for this I must congratulate and I must appreciate the administration for having permitted these two organizers to organize this event. So in that way, I'm really glad. And to talk about myself, it is not something, I did not come from very elitistic family. And I come from a very, very remote village. And I'm basically, I come from a fisherman community. And my village is divided based on caste system. And every village had, in a way, every street in a village had caste names. And ours caste is basically a very, very oppressed caste. And the people who was living in the next street, they were from feudal oppressive caste, basically upper caste, feudal caste Hindus, or what they're called in English. So they are from that particular caste. And as a woman, from the beginning, since I was the first child, I'm the first child to my parents. From the beginning, I had to face a lot of problems. The problems are multifolded. The first thing is I'm a woman. Second is I come from a very, very oppressed caste. So basically the marginalized caste, fisherman community, as you people know, that it is basically marginalized within the marginalized. And I'm the first, in a way, person who completed 10th standard. I did not, due to familial situation, and due to this kind of oppressive atmosphere prevailed in my family, I did not actually have time to complete, I wasn't allowed to complete my school education. So I completed only till 10th standard. That itself was really a arduous task, and that itself was really, really a difficult one. The reason primarily being, as I said, I was the first female child, and there were lots and lots of values, customs, morals were followed then 1960s and 70s in Tamil Nadu, particularly in the villages in my community, against for women. So education for women is really, really almost was an impossible thing when I started learning, when I started going to the school. As Periyar said it, experience is my education. I guess the same thing goes for me as well. My experience is my education, because my experience has taught me a lot of things
both within the familial structure and within the society. And it so happened that I started in a way when I went to the school, and at that time, my entire village did not know anything about education, and we did not have electricity supply at our house. So I used to burn literally I used to burn the candle lamp, and I used to read within the light of the lamp. And my parents were not actually supportive of my education. So since I was the first child, I was forced to discontinue my education so as to take care of my siblings, my younger brothers and sisters. And but the thirst or the quest for education was always burning in my heart. I thought, why? Because I'm a female child, I was forced to stop my education. Whereas, the boy, because he is actually a man, the male child, was allowed to continue the education in the other houses. Whenever I look at this sort of a thing, I used to get angry. I used to feel very, very, in a way, the depressed. I used to feel, why it is happening to women? Why it is, since I come from a fisherman, a lower caste community, or oppressed, marginalized community, I had to face, number one, untouchability, number two, impurity, which is a common thing for all the women. So in Tamil, it is thitu, impurity. So these two things were always, in a way, forcing me to, in a way, confine, or rather put myself within the particular household things. So, and after that, I faced lots and lots of problems. In the sense, I was when 1983 Sri Lankan war was continuing. In a way, it was a huge sort of space for me to interact with the boys in the boys' school, and we used to discuss a lot of things. And that's when one of my friends called Murugan, he gave me a book called, Why Women Are Enslaved by Periyar. Though women's education was started by Savitribai Phule in 1948 in Maharashtra, but it wasn't materialized in Tamil Nadu. And I did not personally, I did not have any opportunity to learn what is happening outside the house. So I used to go to tea stalls, get the newspaper, and stealthily read it at home. I used to unpack the pockets that are actually covered with the newspaper, and I used to read it. I used to go to the library and read there, and to know what is actually happening outside the society, outside my family, so outside the house, the four walls. So the Periyar's Why Women Are Enslaved book literally opened my eyes, literally made me understand the role of women and what is the essence of freedom for women, why freedom is important for women. I think that was an eye-opening book for me, personally. And after that, I started learning a lot of things. Jayaganthan was somebody who was my all-time favorite. I used to read Jayaganthan. In fact, Jayaganthan was the first full-time, writer whose work I read almost all his works. After that, I used to read a lot of pocket novels. And the first and foremost, the important thing I read is basically One Man, One House, One World. So that novel I used to read, I read, and that was in a way, that novel further enriched my understanding of the society and how women should, in a way, resist the patriarchal, the casteist, familial structure. And finally, my parents, in a way, did not allow me continue my education. I stopped my education when I was in the 11th standard. At the time, my house was also burnt, due to some strange incident, and I had to reconstruct. We had to reconstruct the house, and the income was not sufficient. I was forced to go to the job, and I went to the tailoring shop, and I learned tailoring. I used to stitch clothes, and there I was again introduced to modern
Tamil literary works like novels and poems, and that's where I started reading lots of things. And finally, whenever I used to buy books with a meager amount I get, I used to, in a way, stock it for my own personal purpose. I used to buy a lot of books. My mother did not like it, and it so happened that sometimes they used to switch off the electricity at my house because in order to prevail me reading books. And also they used to burn the books in order to heat the water as a sort of a firewood. They used to use the books as a firewood, and they used to burn the books which I actually bought it. And all these things in a way made me understand how women were still in the circles of familial patriarchy, right? So also in a way, at the age of 20, my father asked me to get married. I said no, I won't get married. And he said, if you're not going to get married, you better get out of the house. I came out of the house with whatever I was wearing in that particular point of time. Then I started exploring the world. I started writing. So writing is something which is my breath. I can't actually give up writing because somehow it makes me, liberate my soul and express, the agonies of women in the patriarchal casteist society. And in fact, meanwhile, I was also part of Marxist-Leninist movement, ML movement, because I used to read a lot of books at that point of time. So now so that's it. Yeah, thank you, madam. Madam, you can பேசலாம் madam. சொல்லியாச்சு madam. நன்றி பூபதி சார். என்னுடைய இலக்கிய வாழ்க்கை இதுல இருந்து தொடங்குது. பர்சனலா என்னுடைய லைஃப் ஸ்ட்ரகிளும் இலக்கிய பயணமும் இரண்டும் பேரலாவே தொடங்குது. ஆக்சுவலா பேரலாவே தொடங்குது. நிறைய படிக்க ஆரம்பிக்கிறேன் நான். இதுக்கு பிறகு இது இப்போ எனக்கு கிரணம்லாம் அறிமுகம் ஆகுது. அப்ப கிரணம் மாதிரி கவிதைகளை நான் எழுதி பார்க்கிறேன் நிறைய. அது புதிய அந்த ஃபார்ம், அந்த சொல்முறை, அதோட கவித்துவம், அதோட இருண்மை, அதோட மித்திக்கல் அந்த சென்ஸ், இதெல்லாம் ஒரு புதிய கதை. நான் படிச்ச இது வரைக்கும் ஞானக்கூத்தன் கவிதைகள் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதுக்கு அப்புறம் பசுவையா கவிதைகள் அந்த டைம்ல கொஞ்சம் படிச்சேன் நான். அந்த தொகுப்பு நகுலனுடைய தொகுப்பு படிச்சிருந்தேன். அப்ப இதெல்லாம் இருந்து கொஞ்சம் முற்றிலும் வேறுபட்ட கவிதைகள் அது இருக்கும்போது அதற்குள்ள இருக்கிற இந்த பொலிட்டிக்கலான அந்த விளிம்பு நிலை மனிதர்களுடைய அந்த அரசியல் கவித்துவம் இதெல்லாம் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அது மாதிரி கவிதைகளை நான் எழுதி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அப்புறம் எனக்கு புதுவையில ஒரு புக் ஃபேர் நடந்தது. அதுதான் கடைசி புக் ஃபேர், ஒரு வெளியில இருந்து நடத்தினது, அரசு நடத்தின கடைசி புக் ஃபேர்னு நினைக்கிறேன் எனக்கு. அதுக்கு பிறகு தனியார் இப்ப நடத்திட்டு இருக்காங்க. அதுல தான் சொல்லாத செய்திகளும் வாங்கினேன். அப்ப அந்த சொல்லாத செய்திகள் உடைய மொழி, பெண்ணிய மொழி எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த அந்த அரசியல் மொழி. நான் இது வரைக்கும் ஒரு குழப்பத்தில் இருந்தேன் நான், என்னுடைய அரசியல் கவிதை மொழி எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா தமிழ் இலக்கிய சூழல்ல கவிதையோ இலக்கியமோ பெண் பற்றிய, உடல் பற்றிய ஃபேண்டசிய நிறைய பாப்கார்ன் மாதிரி பொறிச்சு தள்ளுறதுக்கான ஒரு இடமா தான் இருந்தது. மொழியில அப்படியே உதிரிகள்லாம் சருகு மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தது. அந்த குப்பை அல்ல சருகு தான் நிறைய இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அதுல இருந்து விலகிய ஒரு பெண் எழுத்து, பெண் மொழி எப்படி இருக்கணும்ன்றது தேடல் எனக்கு இருந்தது.
அப்புறம் கிரணம் எழுத்துடைய தாக்கத்துல நான் கிரண மாதிரி எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதை எழுதுனதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் நான் அத. ஏன்னா வந்து மாலதியின் எழுத்துன்றது வந்து தனியா இருக்கணும். அப்ப நான் என்ன எழுதுறது, அப்புறம் இதனோட என்னுடைய வாழ்வியல் போராட்டங்கள் வந்து ஒரு ஒரு கல்வி இல்லை, முழுமையான கல்வி இல்லை. அதனால முழுமையான கல்வி ஒரு +2ஆவது முடிக்கணும் அப்படின்றதுனால நான் அப்புறம் தனியா படிச்சு நானே படிச்சு +2 எக்ஸாம கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். அதுக்கு பிறகு வந்து டைலரிங் தான் தெரியும். ஆனா ஒரு டைலரா இருந்து நான் சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியாது, அந்த பொருளாதாரம் வந்து எனக்கு பத்தாது அப்படின்னு அந்த தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் ஒரு துறையில வந்து அதுலயே எது அட்வான்ஸா கொஞ்சம் நிறைய சம்பாதிக்க முடியும் போது அதில் இந்த ஃபேஷன் டிசைனிங் வந்து ஒரு பொருளாதாரத்தை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும், வாழ்க்கையும் ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தும். அப்படின்னால கொஞ்சம் ஃபேஷன் டெக்னாலஜியை நானே கற்றுக்கிட்டேன். அந்த கம்பெனியில் வேலை செய்யும் போது ஒரு அந்த டிசைனர் மாஸ்டர் கிட்ட போயிட்டு 1 மாதம் நான் சும்மா பார்த்துட்டு இருந்துட்டு நான் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் ஃபேஷன் டிசைனராக ஆரோவில் வேலைக்கு செஞ்சபோது ஒரு ஸ்டேபிளான வருவாய் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. ஒரு நல்ல வருவாய், ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நிலைப்படுத்திக்கிற ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சது. அது வந்து ஆரோவில்னாலதான் அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டிச்சேரியில அப்படியான ஃபேஷன் உள்வாங்கி வேலை செஞ்சு அது பிழைக்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் கிடையாது. பாண்டிச்சேரியில வேலை செஞ்சா ஒரு டைலரா வேலை செய்யணும், அவ்வளவுதான். நான் வேலை பார்த்ததெல்லாம் ஒரு 20 வேலை பார்த்திருப்பேன் நான். டைப்ரைட்டிங் அசிஸ்டன்ட், டைப்ரைட்டரி அடிச்சு தெருவில் உட்காந்து டைப்பிங் அடிச்சு தர்ற பொண்ணு, ஸ்வீட் கடையில வேலை செஞ்சிருக்கேன், ஜவுளி கடையில வேலை செஞ்சிருக்கேன். இப்படி வந்து ஒரு 20 வேலைகள் இந்த மாதிரி கூலி வேலைகள் பார்த்திருக்கேன் நான். அப்பதான் வந்து எனக்கு 21 வயசெல்லாம் நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனரா மாறிட்டேன். ஒரு 2000 பேர் வேலை செய்யற லெதர் ஃபேக்டரியில ஃபேஷன் டிசைனரா ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன் நான். அது வந்து எனக்கு அந்த லெதர் ஸ்மெல் ஒத்துக்கலன்னா மறுபடியும் டெக்ஸ்டைல் யூனிட்டுக்கே மறுபடியும் ஆரோவியலுக்கு நான் மாறிட்டேன். அப்போ வந்து எழுத்து வாழ்க்கைன்றது என்னால ஒரு 7 வருஷம் என்னால தொடரவே முடியல. ஏன்னா வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கம்பெனி வேலை வந்து முதுகு ஒடிச்சு போடுற மாதிரியான ஒரு வேலை. அப்புறம் மறுபடியும் நான் 96ல தான் மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட 90ல இருந்து 96 வரைக்கும் எழுதவே இல்லை சொல்ல போனா. அப்புறம் தான் 96ல தான் மறுபடியும் நான் எழுத தொடங்குறேன். 96ல எழுத தொடங்கும் போது இந்த கேள்விகள்லாம் எனக்கு உடைஞ்சு போச்சு. ஏன்னா சொல்லாத செய்திகளுடைய தாக்கம், அதன் பிறகு நான் படித்த எழுத்துக்கள் எல்லாம், நான் பார்த்த நிறைய வேர்ல்டு சினிமா பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த உலக சினிமாக்கள் கொடுத்த தாக்கம், இது எல்லாம் வந்து ஒரு சர்வதேச அரசியல்ல புரிஞ்சுக்க எனக்கு உதவுச்சு. அது மாதிரி இந்திய அரசியலையும் தமிழக அரசியல், அது பெண் நிலை, பெண் சார்ந்து அவளுடைய உளவியலை வந்து எப்படி மொழிக்குள்ள கடத்தணும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புரிதல் வந்து எனக்கு. அப்புறம் ஆரோவில்ன்ற ஒரு செட்டப்பும் வந்து ஒரு பன்னாட்டு கலாச்சாரத்துக்குள்ள இயங்குனதுனால ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜினா என்னன்றது ஒரு கருத்தாக்கம் மீதான என்னுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து தெளிவாச்சு. என்னன்னா, தமிழ்ல எழுதப்பட்ட பெண் எழுத்துக்கள், மாதவையாவுடைய நாவல்ல இருந்து ஒரு பெண்ணுடைய லைஃப் சொல்றதோ இல்ல கோதைநாயகி அம்மாளுடைய கதைகளோ எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பெண்ணுடைய படும் துன்பங்களை வந்து போர்ட்ரேட் பண்றதான ஒரு கதைகள். ஆனா ஆண்களுடைய அபிதாவோ, லாசாரோடைய அபிதாவோ இல்ல மோகமுள்ளோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எல்லாம் வந்து பெண்ணை வந்து ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் ஒரு உடலா வந்து வச்சு பெண்ணுடைய அவளோட உடலை வந்து சுரண்டுறதுக்கான அந்த மொழியை வந்து பயன்படுத்திக்கிறது. இப்ப இந்த எழுத்துக்கள்லாம் வந்து எப்படி உண்மையே இதுதான் வந்து
இலக்கியமான்ற கேள்வி எனக்கு இருந்தது. ஆக்சுவலா இன்னமும் கவிதைகள்ல இன்றும் எழுதப்படுற 99% கவிதைகள் வந்து பெண்ணுடலை வந்து ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு இல்லாத, இந்த சமூகத்திலே இல்லாத ஒரு பெண் உடலை வந்து வேண்டி வேண்டி அவங்க கவிதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் எங்க இருக்கானே ஒன்றும் எனக்கு தெரியல. அந்த அவ்வளவு காதல் குப்பைகள், காதலை மலினப்படுத்திய கவிதைகள். பெண் கவிஞர்கள் வந்து உருவாகி வரும்போது நவீன பெண் கவிஞர்கள் இப்ப தேவமகள்ல இருந்து கிஷாங்கனியில இருந்து அந்த நவீன சுகந்தி சுப்பிரமணியம், எங்க தலைமுறைக்கு முன் தலைமுறைகள் அவங்க எழுத வரும்போது அவங்களுக்கும் என்ன எழுதுறதுனாலே பெண் பாடுகள்ல வந்து பதிவு பண்றது, அவங்களுடைய துக்கங்களை கடத்துறது, அவங்களுடைய கனவுகளை வந்து கொஞ்சம் பேசி பார்க்கறது மொழிக்குள்ள அப்படின்றதுதான் வந்து கவிதையா இருந்தது. ஆனா ஒரு பெண் ஐடியாலஜிய, பெண் அரசியலை, இந்த உலகம் எப்படி மாத்தப்படணும், பெண்ணுக்கான உலகமா இந்த உலகத்தை எப்படி வந்து உருவாக்கணும், அப்ப இங்க இருக்க அதிகார மையங்கள் என்ன, அந்த அதிகார மையங்கள் வந்து எந்தெந்த தளங்கள்ல செயல்படுது, இலக்கியத்துல எப்படி செயல்படுது, மொழியில எப்படி இருக்கு, அரசியல்ல எப்படி இருக்கு, சமூகத்துல இருக்கு, குடும்பத்துல எப்படி இருக்கு, இப்ப எல்லா பேக்கெட்குள்ளேயும் செயல்படும் அதிகாரம், அந்த அதிகாரத்தை வந்து ஒரு பெண்ணா இருந்து எப்படி உடைக்கிறது, ஒரு பெண்ணுக்கான ஒரு பெட்டர் வேர்ல்டு, பெண்ணுக்கானது மட்டும் இல்ல எல்லா உயிரினங்களுக்குமான ஒரு பெட்டர் வேர்ல்டு வந்து இந்த சர்வதேச சமூகத்துக்குள்ள ஒடுக்குமுறையே ஒரு நாம்சா, ஒரு கருவியா வச்சுட்டு பாகுபாடு நிறைந்த, பாரபட்சம் நிறைந்த, இன ஒதுக்கல்கள் நிறைந்த ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு பெட்டர் வேர்ல்ட வந்து ஒரு மொழிக்குள்ள எப்படி உருவாக்குறது அப்படின்றது. அப்ப எதை மறுக்கணும், எதை உருவாக்கணும்ன்ற இதை வந்து என் கவிதைக்குள்ள நான் இயங்க ஆரம்பிச்சேன். இதுதான் வித்தியாசம். என்னுடைய கவிதைகளுக்கும் பிறர் பெண் கவிஞர்களுக்குமான வித்தியாசம் என்னன்னா, இந்த அரசியல் நிலைப்பாட்டை வந்து, பெண்ணிய அரசியல் நிலைப்பாட்டை வந்து நான் வந்து ஒரு டெர்மினாலஜியா வந்து ஒரு ஒரு கருத்தியலா மொழிக்குள்ள வந்து கொண்டு வந்து வச்சோம். இப்ப வந்து அதுக்கு ஆக்சுவலா என்னுடைய கவிதைகள் காதலுக்கான ஏக்கமோ, பிரிவுக்கான ஏக்கமோ, இல்ல வந்து கழிவிறக்கத்துக்கான ஏக்கமோ, கழிவிற வேண்டியோ இருக்காது எந்த கவிதைகளும். அப்ப 2001 வந்து என்னுடைய கவிதைகள் வரும்போது அது ஒரு நல்ல வாசகரை வந்து சென்றடைஞ்சது. எல்லாரும் வந்து அது ஒரு ரொம்ப பாசிட்டிவா பார்த்தாங்க. அந்த காலகட்டத்துல எங்க தலைமுறையில எழுத வந்த உடனே அது வந்து ஒரு பெரிய மாறுதலுக்கும் ஒரு பெரிய வரவேற்புக்கும் தான் கிடைச்சது எங்களுக்கு. ஆனா நான் அந்த 90க்கும் 96க்கு எழுத வர்றதுக்கு முன்னாடியே நான் இலக்கிய கூட்டங்களுக்கு, அரசியல் கூட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் போய்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்முறையே வந்து இந்த தோழர்களாலும் இலக்கியவாதிகளாலும் தாங்கிக்க முடியல. ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா வாழறது அவங்களுக்கு வந்து ரொம்ப அச்சத்தை கொடுத்து, தோழமை சக்திகளுக்கும் இலக்கிய உலகத்துக்கும் ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்தது. ஒரு தோற்றமே ஒரு அவர்கள் எதிர்பார்த்தும் பெண்ணின் வரையறுத்து வைத்து இருக்கிற தோற்றமும் நான் முற்றிலும் மாத்திக்கிட்டேன். பெண்ணுன்னா பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கணும், பூ வச்சுக்கிட்டு, புடவை கட்டிக்கிட்டு இருக்கணும். இந்த அழகிய தோற்றங்கள்ல இருந்து நான் 19 வயசுலயே மாறிட்டேன் நான். அப்ப இந்த தோற்றத்துக்கும் இல்லாத போது நான் அந்த அரசியல் கட்சிக்குள்ள இயங்கும் போது, மூமெண்ட்ல இயங்கும் போதும், இல்ல இலக்கிய கூட்டம் போகும்போதும் என்ன ரொம்ப வித்தியாசமா ட்ரீட் பண்ணாங்க இந்த ஆண்கள் எல்லாருமே. அது வந்து அங்கேயும் நான் ஒரு ஒடுக்குமுறை, இன்டலெக்சுவல் ஒடுக்குமுறைய சந்திச்சேன் நான். இப்ப என்ன கூப்பிட்டா நான் பல இயக்கங்கள்ல என்ன வந்து சேர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பெண்ணா வந்து இயக்கங்களையும் அரசியலையும் நான் தேவைப்படுவேன், ஒரு பேரா தேவைப்படுவேன். ஆனா வந்து என்ன வந்து கூட்டங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க, அடுத்த கூட்டங்களுக்கு.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பெண்ணோட சபமா உட்காந்து பேசுறதோ, அரசியல் பேசுறதோ, இல்ல வந்து அவங்களுக்கான உரிய இடம் கொடுக்கறதோ அவங்களுக்கு முடியல. அப்புறம் என்னுடைய தோற்றமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நானும் பொட்டு வைக்காம, பூ வைக்காம, நான் வந்து வழமை இவங்க எல்லாமே கழக அரசியல் பேசுற தோழர்கள், எல்லாருமே மாற்று அரசியல் பேசுற தோழர்கள், சர்வதேச அரசியல் பேசுற தோழர்கள் இவர்கள் எல்லாம். அப்போ பெரியாரெல்லாம் படிச்சுட்டு வந்தவர்கள். அப்ப பெரியார் வந்து என்ன 30கள்லயே சொல்லிட்டு போயிட்டாரு, பெண் வந்து எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் படிச்சுட்டு நான் அதெல்லாம் தெரியாமையே வந்து என்னையே நான் வந்து மாத்திக்கிட்டு ஒரு ஒரு பெண் உடல்னா, ஒரு பெண் ஆளுமைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 90கள்லயே என்ன வந்து நான் மாத்திக்கிட்டு காட்டினது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம் வந்து. அப்புறம் என்னுடைய வாழ்வியல் தேர்ந்தெடுப்பும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்தது. திருமணம் பண்ணாம எப்படி வாழலாம் அப்படின்றதெல்லாம். அப்போ வந்து என்ன வந்து 92 93லயே வந்து ஊடகம்னு ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. பேராசிரியர்கள், இந்த மாதிரி பெரிய அறிவுஜீவிகள், மார்க்சிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அந்த பத்திரிகையில வந்து என்ன வந்து என்னுடைய பிறந்த நாளை போட்டு வாழ்த்து கவிதை எழுதி பஜாரி அப்படின்னு, பஜாரின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணாங்க. அதுல வந்து பல்கலைக்கழக பேராசிரியர், புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் இருந்தாரு அந்த ஆசிரியர் குழுல. அப்புறம் நான் பல்கலைக்கழகத்துக்கு வந்து கடிதம் எழுதினேன், இது மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஒரு பேராசிரியர் வந்து ஒரு பெண் வந்து எப்படி வந்து தனிப்பட்ட முறையில பாலியல் தாக்குதலை வந்து எப்படி தொடுக்க முடியும். நான் ஒரு அரசியல் ஒன்றும் இப்பதான் கொஞ்சம் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப எழுதுறதும் இல்லை, ஏதோ இலக்கியம் வாசிக்கிறேன்னு நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அரசியல் கூட்டங்களுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு எந்த ஒரு பர்சனலா எந்த ஒரு பகையும் இல்லாம எப்படி வந்து ஒரு பொது வெளியில என்னுடைய கேரக்டர் அசாசினேஷன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பண்ண. அப்புறம் அது முதல் அட்டாக் எனக்கு என் மீது நிகழ்த்தப்பட்ட. எங்க குடும்பத்துல இருந்து நடந்த அட்டாக்ல இருந்து தப்பி வந்தா இலக்கிய உலகத்துல, இந்த மார்க்சிய உலகத்திலயும் தொடுக்கப்பட்ட முதல் அட்டாக் இது. 93லயே ஏதோ நடந்தது எனக்கு. அப்புறம் அதன் பிறகு 96க்கு பிறகுதான் நான் நிறைய எழுத ஆரம்பிச்சது. 2001 கவிதை தொகுப்பு வந்ததும் அது பெரிய வரவேற்பு தான் கிடைச்சது எனக்கு. 2வது தொகுப்பு வரும்போதுதான் வந்து பெரிய சலசலப்பு. அப்போ வந்து தமிழ்ல புதுசா எழுத வந்த சல்மா, பொட்டிரேவதி, சுகரராணி இவங்க எல்லாம் வந்து இந்த 90களின் பிற்பகுதியில் எழுத வந்த உடனே அவங்க வந்து இந்த உடல் அரசியல், பால் அரசியல் கவிதைகள் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடுக்குது. என்னுடைய கவிதைகள்ல வந்து முழுக்க முழுக்க உடல் அரசியல், பால் அரசியல்ல ஒரு 5% கவிதைகள் கூட கிடையாது என்னுடைய கவிதைகள்ல. முழுக்க முழுக்க என்னது பெண்ணி அரசியல், சமூக அரசியல் கவிதைகள் தான் என்னது. அது ஆனாலும் வந்து இதுல இருக்க ஒரு 2-3 கவிதைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பொலிட்டிக்கலா ரொம்ப பிரச்சனையா இருந்தது. என்னுடைய கவிதைகள்ல ரொம்ப பொலிட்டிக்கலா பிரச்சனையா இருந்தோம். இந்த 4 பேரையும் சேர்த்து இது மாதிரி பாலியல் அவஸ்தைகளுக்காக வந்து பாலியல் தேவைகளுக்காக இவங்க எல்லாம் கவிதை எழுதுறாங்க அப்படின்னு இந்த பாடலாசிரியர் பழனி பாரதி வந்து இந்த குங்குமம் இதழில் ஏதோ ஒரு பெருசா வந்து எங்களை அட்டாக் பண்ணி எழுதுனேன். எங்களுடைய போட்டோ எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணி எழுதுனேன். எனக்கு என்ன சிக்கல்னா, நான் அப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். வீட்டுல வீடெல்லாம் வாடகை வீடு இருக்கும், இருந்துட்டு இருக்கோம். எவனா வீட்டை விட்டு காலி பண்ணனா மறுபடியும் வீடு தர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஏன்னா ஏற்கனவே நான் சமூகத்துல வந்து ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்பட்டிருக்க ஆளு. மத்த பெண்கள் மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க புடவை கட்டிக்கிட்டு இந்த எல்லா ஒரு குடும்பம் என்ற ஒரு பர்ஃபெக்டான ஒரு அமைப்பு, அப்புறம் பெற்றோரோட இருக்காங்க அவங்க மத்தவங்க எல்லாம், அப்புறம் அவங்களுடைய ஜாதியோட இருக்காங்க, சமூகத்தோட இருக்காங்க. அவங்களுக்கான அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. மற்ற பெண்கள்லாம் எழுதுற பெண்களுக்கெல்லாம் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து நான் வந்து ஒரு ரிபல்லியஸான ஒரு பேக்ரவுண்டு, ஒரு கலகத்துவான ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பொலிட்டிக்கலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் வந்து அவங்க குடும்ப அமைப்புக்குள்ள இருந்து அவங்க எழுதிட்டு இருக்காங்க. குடும்பம்
மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணாலும் மோஸ்ட்லி ஒரு குறைந்த அளவு அதாவது சப்போர்ட் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்தது, ஜாதிக்குள்ள இல்ல அந்த அவங்களுக்கான பேக்ரவுண்ட் அமைப்புகள் இல்ல நிறுவனங்கள்லாம் இருக்கு அவங்களுக்கு. நான் முழுக்க முழுக்க தனியால். அப்ப இதெல்லாம் நான் வந்து எதிர்கொள்ளும் போது அதை கேஸ் போடுவோம் அப்படின்னு அப்புறம் வந்து வக்கீல் நோட்டீஸ் சொன்னா யாருமே முன் வரல. அதை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும். ஒரு போற போக்குல எழுதுற பெண்கள்லாம் வந்து ஆபாச தாக்குதல் பண்றதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னும் போது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னும் போது நாங்க வழக்கறிஞர் அஜிதா அவதான் போய் சென்னையில பார்த்தோம். கிருஷ்ணாங்கனி தோழர் வந்து உடன் வந்தாங்க, அவங்க இருந்தாங்க. அப்புறம் சுகிரராணி வந்தாங்க. அப்புறம் குட்டீரியாவதியோ சல்மாவோ வரவே இல்லை. அவங்க 2 பேரும் நாங்க வழக்குக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் தான் அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன். ஏன்னா சுகிரராணி வந்து அவங்க வந்து அரசு வேலையில இருக்கிறதுனால அவங்க அது சிக்கல் வரும் அப்படின்னு நான் தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன். அப்ப அனுப்பும்போது ஒரு பாரதியும் அந்த குங்குமம் பத்திரிகை நிறுவனமும் மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிப்பு பிரசுரம் பண்ணாங்க. அப்புறம் அந்த வழக்கை நாங்க கையில விட்டுட்டோம். அடுத்து ஸ்னேகன், அப்புறம் அப்துல் ரகுமான்லாம் இந்த மாதிரி பெண் கவிஞர்கள்லாம் பார்த்தா நான் அரைஞ்சிடுவேன்னு அவரு சொன்னாரு. இந்த ஸ்னேகன் வந்து ஏதோ அந்த விஜய் டிவியில உட்காந்துக்கிட்டு இந்த பெண்கள்லாம் பார்த்தா மவுண்ட் ரோட்ல வந்து நான் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன், இவங்கெல்லாம் என்ன கவிஞரா அப்படின்னு அந்த ஸ்னேகன் அந்த பாடலாசிரியர் சொன்னாரு. இப்போ அதுக்கு வந்து மறுபடியும் நான் அதுக்கும் எடுத்து போராட வேண்டியது வந்து அந்த விமன் கமிஷன் அது லெட்டர், அப்புறம் விமன் கமிஷன் மூலமா சம்மன் அனுப்பணும், அப்புறம் வழக்கறிஞர் மூலமாகவும் சம்மன் அனுப்பணும். அப்புறம் அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு. அப்புறம் அந்த இதை வந்து வாபஸ் வாங்கிட்டோம். அதை நான் தான் அனுப்பினேன், யாரும் கூட இல்லை எனக்கு இது எல்லாமே சேர்ந்து. அப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்தது. நான் காலச்சூழல்ல தான் எந்த 2 தொகுப்பும் வந்தது, சங்கராபரணியும் நீரின்றி அமையாத உலகம். அந்த நீரின்றி அமையாத உலகம் வந்த அந்த கவிதைகள்ல வந்து அவ்வை கவிதையை எடுத்துக்கிட்டு அவ்வைய வந்து நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு பாண்டிச்சேரியில இருந்த தமிழ் புலவர்கள் 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஆபாச கடிதம் வந்து ஒண்ணு எழுதி அனுப்புனாங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் சில பேருக்கு கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது, இது ஒரு பெண்ணை தாக்கி கேரக்டர் அசோசியேஷன் செய்யறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நான் உங்க மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா அவங்க வேலைக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து வந்துடும், அப்புறம் பயந்து வீட்டுக்கு வந்து அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க அவங்க, இல்ல தெரியாம நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த எதிர்ப்புகள்லாம் ஒரு தமிழ் சூழல்ல பெண் எழுத்து மீதான பெண்கள் இதுதான் எழுதணும், இதெல்லாம் எழுதக்கூடாது, பெண்களுடைய காதலை பேசினாலும் பாலியலை பேசினாலும் ஆண்கள் நாங்க தான் பேசுவோம், அந்த முற்று அதிகாரத்தை வந்து தகர்த்தோம், அந்த வயலன்ஸையும் தகர்த்தேன் நான். அதன் பிறகு கொஞ்சம் அடங்கினாங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு அவங்களுக்கான அந்த ஆண்களுக்கு வந்து எப்பயுமே அந்த வன்மம் அடங்காது இல்ல. அப்ப வந்து புதுசா எழுதுற பெண் கவிஞர்களுக்கு வந்து முன்னுரை கேட்கறது ஆண் கவிஞர்கள் தான் எழுதுவாங்க. அப்ப அந்த ஆண் கவிஞர்கள் அந்த முன்னுரை எழுதும் போது இந்த சில கவிஞர்கள் மாதிரி இந்த பெண்ணியம், பால் அரசியல், உடல் அரசியல் இதெல்லாம் பேசுற கவிஞர் கிடையாது இவங்க ரொம்ப நல்ல கவிதை எழுதுறன்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்ப அவங்க தாக்குறாங்களா எங்களை அந்த முன்னுரையில அப்படி. அவங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் அந்த பெண் கவிஞருக்கு அந்த ஆணுக்கு கொடுக்குற சர்டிபிகேட் ரொம்ப மிக ஏதோ கிரீடம் கொடுத்த மாதிரி அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் வந்து அந்த முன்னுரையெல்லாம் படிச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அந்த முன்னுரைகள்லாம் ரொம்ப சிரிப்பு வரும் எனக்கு. அப்படியெல்லாம் முன்னுரை வந்தது. அப்புறம் அப்புறம் நிறைய பெண் கவிதைகள்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் எழுத வந்தாங்க.
இப்ப என்னுடைய தோற்றம், உடல், அரசியல், என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ், இப்பயே வந்து நான் என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இயங்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஈழ விடுதலை போராட்ட குழுக்களோட இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். பூவுலகின் நண்பர்களோட இணைந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். மக்கள் கல்வி இயக்கம் கல்யாணி ஆரம்பிக்கும் போது கல்யாணியோட மக்கள் கல்வி இயக்கத்துல இணைந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நான் என்னுடைய எழுத்து பணியும் இயக்க பணியும் நான் எப்பயுமே வந்து சரியாதான் சைட் பை சைடா வச்சுட்டு தான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி புதுவையில வந்து ஆழ்கடல் போர்ட் வரும்போது அந்த போர்ட்டை எதிர்த்து, ஏன்னா அந்த போர்ட் வந்துன்னா ஒரு 3-4 கிராமங்கள் 5 ஒரு 600 ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படும் போது மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த போர்ட் வந்து தடுத்து நிறுத்தணும். இங்க டெல்லியில மேதா பாஸ்கர் வந்து பேசி அழைச்சிட்டு வந்து அங்க போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த போர்ட் வந்து 2700 கோடி ரூபாய் ஆழ்கடல் போர்ட்டை வந்து தடுத்து, துறைமுகத்தை வந்து வராம தடுத்து நிறுத்தினேன். அது மாதிரி கூடங்குளம் அணு உலை போராட்டங்கள், ஈழ விடுதலை போராட்டங்கள், அப்புறம் தலித் அரசியல் போராட்டங்கள், தலித் மக்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்கள் எல்லாத்துலயும் நான் கலந்துட்டு இருக்கேன். இப்ப டெல்லிக்கு வந்து அதுக்கான போராட்ட வாழ்க்கைகள் தொடர்ந்துட்டு இருக்கு. இது நடுவுல வந்து இயக்கப்பணியோட இந்த வெற்றிடம் வந்து ஒண்ணு பெண் எழுத்துக்கும் பெண் அரசியலுக்கும் பெண் இயக்கத்துக்கும் ஒரு பெரிய வெற்றிடம் வந்து நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் தாக்கம் படும்போது எனக்காக குரல் கொடுக்க தமிழ்ல இருந்தோ இல்ல சக கவிஞர்களுக்கு குரல் கொடுக்க தமிழ்ல இருந்து ஒரு பெண்களுக்கான அமைப்போ இல்ல இருக்கு. ஏற்கனவே இப்ப சிபிஎம்ல சிபிஐ எல்லாம் பெண் அமைப்பு இருக்கு. அவங்க இலக்கியத்திற்கு அப்பாற்பட்டவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு குரல் கொடுக்க ஒரு அமைப்பு இல்லைன்றது வந்து எனக்கு வந்து ஒரு கவலையா இருந்தது. அதனால ஒரு அமைப்பை உருவாக்கணும் தான் அணங்க வந்து உருவாக்கினேன். அப்ப அணங்க உருவாக்கி அப்பயே 2004 எல்லாம் கிஷாங்கனி நான் எல்லாம் சேர்ந்து சென்னையில வந்து இந்த பெண் எழுத்தாளர்களுக்கு மீது செலுத்தப்படும் வன்முறையை வந்து தடுக்கணும் அப்படின்னு ஒரு முதல் கூட்டம் போட்டேன். அணங்குடைய முதல் கூட்டம் அது. அதற்கு முன்பே வந்து பெண் எழுத்தாளர்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும் அப்படின்னால புதுவையில வந்து பெண் எழுத்தாளர்கள் சந்திப்புலாம் 2002 நடத்தினேன் நான். அதுல வந்து இரா மீனாட்சி வந்து அது பொருளாதார சப்போர்ட்லாம் இரா மீனாட்சி தான் பண்ணாங்க. ஆரோவில்லையும் பாண்டிச்சேரியிலையும் அந்த கூட்டங்களை நடத்தணும் நாங்க. அப்போ வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஏக்கம் கட்டுறது, அது தனியே குரலா இருக்கிறதோட உரிமை கேட்கறதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு இனத்துக்கும் வந்து அவங்க ஏக்கம் கட்டினாதான் ஒரு போராட்டத்துல வெற்றி பெற முடியும்ன்றத வந்து நான் ரொம்ப ஆணித்தனமா உணர்ந்தேன். ஆனா ஆண்களுக்கான அந்த வெளி வந்து இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த சமூகம் வந்து எல்லா தளங்கள்லயும் அவங்களுக்கான வெளியே கொடுத்து வச்சிருக்கு, அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கு, இடத்தை கொடுத்து வச்சிருக்கு. பெண்ணுக்கு வந்து இப்ப போராடி நாங்க வந்து பெண் எடுத்துக்கும் பெண் அரசியல்ல இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து இப்ப பஞ்சாயத்து தேர்தல்லாம் பெண்ணுக்கான அதிகாரம் வந்து இன்னைக்கு கிடைச்சிருந்தாலும் 50% இன்னும் சட்டமன்ற தேர்தலையோ இல்ல வந்து பார்லிமெண்ட்லயோ பெண்களுக்கான அதிகாரத்தை பெற முடியல. அது மாதிரி குடும்பத்துக்குள்ளயும் அந்த அதிகாரமும் அப்படிதான் ஒண்ணும் பேசப்படாமதான் இருக்குது. குடும்பத்துக்குள்ள நீ பெண் பேசாத வரைக்கும், நீ வந்து உரிமையை கேட்காத வரைக்கும் பெண் வந்து ஒரு நல்ல குடும்ப பெண், ஒரு தாய், ஒரு மகள், ஒரு சகோதரி, ஒரு மனைவி, ஒரு காதலியா நீங்க இருக்க முடியும். ஆனா நீங்க எப்ப உரிமையை கேட்குறீங்களோ நீங்க வந்து குடும்பத்துக்கு வெளியே தூக்கி எறியப்படுறீங்க. அப்ப வந்து நீங்க பேசிவா இருக்கிற வரைக்கும் தான். அப்ப இன்னைக்கு வந்து மேரிட்டல் ரேப்பை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு சட்டம் வேணும்னு கேட்கிறோம். ஆனா வந்து இன்னைக்கு அந்த பெண் கேட்டா அந்த பெண் வந்து வெளியில போகணும், குடும்பத்துக்கு வெளியில போகணும், மறுத்தா வெளியில போகணும் நீங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து
எழுத்துக்குள்ள மட்டும் இல்ல, வாழ்க்கைக்குள்ளும் போராட வேண்டியிருக்கு. ஆனா வந்து ஆணுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை இங்க. இதுக்குதான் நான் சொல்றேன், ஒரு பெண் என்பவள் வந்து தனியா இயங்க முடியாது, ஒரு அமைப்பா சேர்ந்து இயங்கணும். அந்த அமைப்பு வந்து ஒரு பேக் போனா எப்பவும் பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான், அதனாலதான் நான் எப்பயுமே இந்த இயக்கம் அமைப்பு கட்டுறதுல ரொம்ப இருக்கேன், ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருந்தேன். ஆனா அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து உடன்பாடோ அதுல சேர்ந்து இயங்குறது சிக்கல் இருக்கு. என்னன்னா, இப்ப ஆண்களுக்கு வந்து இப்படி ஒரு இயக்கம் இருக்கிறதோ, ஒரு அமைப்பு இருக்கிறதோ அவங்களுக்கான அச்சுறுத்தலா பாக்குறாங்க. நேரடியா பாக்குறதுனால மறைமுகமா அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் பாக்குறாங்க. அப்ப அது ஒண்ணு இயங்காத மாதிரி, அதை வந்து செயல்படாத மாதிரி இருக்கிறதுக்கு, ஆனா நேரடியா சொல்ல மாட்டாங்க, நேரடியா அந்த இதை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனா அதை தடுக்கிறதுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப என்னோட ஒரு பேசுற ஒரு பெண் வந்து அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அங்கீகாரம், அந்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னா என்னோட அந்த பெண் பேசுறது, என்னோட சேர்ந்து இயங்குறது அவங்க இல்லாத மாதிரி காட்டிக்கணும். அப்பதான் அந்த தளத்துல வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா இங்க எல்லா தளமும் ஆண்களுக்கான தளமா இருக்கும்போது, ஆண் முற்ற அதிகாரத்தோட இயங்கும் போது, இப்ப அதுல வந்து ஒரு பெண் வந்து தனியா வந்து அதுக்கெல்லாம் எதிர்த்து நீங்க வந்து அதிகாரத்துக்கு உட்படாம இண்டிபெண்டா இயங்குன்னு சொல்லும் போது, அவங்களுக்கு ஆண் அதிகாரம் கேள்விக்கு உட்படுத்தப்படும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன பதற்றம் வருது ஆணுக்கு. அப்போ அந்த பதற்றத்தை வந்து அவங்க வந்து உருவாக்குற அந்த எலிமெண்ட் யாருன்னு பார்த்தா அது என்கிட்ட இருந்து வரதா இருக்கு, நான் கேள்வி கேட்கறதா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தோழர்கள் வீடுகளுக்கு, இலக்கியவாதிகள் வீடுகளுக்கெல்லாம் நான் போறதெல்லாம் நிறுத்திட்டேன். என்ன காரணம்னா, அவங்க வீட்டு பெண்கள் வந்து என்னை பார்த்தா என்ன மாதிரி மாறிட்டா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சிக்கலாயிடும், அவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கு ஆண் எழுத்தாளர்களுக்கும் தோழர்களுக்கும். இப்ப என்ன, அந்த வீட்லயே உள்ள நுழைஞ்ச உடனே அந்த வீட்டுல ஆணும் பெண்ணும் அசமத்துவமா இருக்கிறது வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து தெரிஞ்சிடும் உடனே. அப்ப வந்து நான் இவ்வளவு இண்டிபெண்டா இருக்க பார்த்த உடனே அவங்க வீட்டுல இருக்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சின்ன மனதளவுல ஒரு சலனம் உருவாயிடும். ஐயோ, நம்மளால அவங்க மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு. அந்த சலனம் வந்து அந்த வீட்டுல இருக்க ஆண் எழுத்தாளரையோ தோழரையோ பாதிக்கும் அவங்க நினைக்கிறாங்க, அவங்க கேள்வி கேட்ட போறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்ப எங்க வீட்டுக்கு வந்துங்கன்னா, எங்க வீட்டுல வந்து ஆண் பெண் சமத்துவம் வந்து நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும். அது ஒன்னும் இருக்கணும். ஆனா வந்து நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வேற எந்த வீட்லயும் நீங்க பார்க்காத ஒரு இதை பார்க்க முடியும். எங்க வீட்டுக்கு வரும்போதும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஒரு ஆண் வந்து எல்லா வேலையும் செய்யறத வந்து அவங்க பார்த்துட்டு போனாங்கன்னா, அவங்க மனைவியோ அவங்க காதலியோ பார்த்துட்டு போனாங்க, உன் வீட்டுல நீ ஏன் செய்யல, நீ ஏன் அப்படி நடந்துக்கலன்னு அவங்க மேல ஒரு கேள்வி வரப்போகுதுன்றது ஒரு சிக்கல் வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்போ வந்து ஒரு பெரிய பதற்றம் இருக்கு, அவங்களுக்கு கேள்விகள் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க எல்லா முற்போக்கு ஆண்களும் முற்போக்கு இயக்கங்களும் இதுல இருக்கவங்களும் நீங்க என்னதான் முற்போக்கு பேசினாலும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவங்களுடைய அசிங்கமான முகங்கள் வந்து வெளிப்பட்டுருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என் மனைவி வந்து உப்புமா செஞ்சு போட்டா அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க. இன்னைக்கு என் மனைவி இந்த மாசம் முழுக்க எனக்கு இட்லி சுட்டு தான் போடுறா, வேற எதுவும் கொடுக்க மாட்டான்னு ஒரு ஏன் உன் மனைவி உனக்கு இட்லி சுட்டு கொடுக்கணும்? உன் வயிறு உன் கை, 2 பேரும் வேலைக்கு போறீங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க. அந்த பெண் கொடுக்கறதே பெரிய விஷயம். அந்த உப்புமாவோ ஏதோ சுடுதண்ணி கொடுக்கறது, பச்சை தண்ணி கொடுக்கறது கூட ஒரு பெரிய விஷயம். அதை கிண்டல் அடிக்கிற விஷயம்ன்றது வந்து அவங்களுக்கு குற்ற உணர்வும் இல்லை. ஒரு பெண்ணுடைய உழைப்பை சுரண்டுறோம், அந்த உழைப்பை சுரண்டிட்டு அதை வந்து வெளியில வந்து பொது வெளியில போட்டு அசிங்கப்படுத்துறோம்ன்ற அந்த சிந்தனை கூட அவங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரிவிலேஜ்ல இந்த ஆண் சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு.
பெண்ணை ஒடுக்கறதுல அந்த பிளஷர் அனுபவிச்சுட்டு இருக்கு. பெண்ணை ஒடுக்கிட்டு அந்த ஒடுக்குமுறையை வெளியில சொல்லி சந்தோஷம். இப்ப ஒரு அடிமையை வச்சிருக்க ஒரு எஜமான் வந்து என் அடிமை இன்னைக்கு வந்து 10 மூட்டை நெல்லு தூக்கி போட சொன்னா அவன் போடாம இன்னைக்கு ஒரு 9 மூட்டை போட்டு போனா, அந்த 11 மூட்டையா போட்டு போகணும்னு நான் வந்து அவனை சொல்லிட்டு இன்னைக்கு 12 மூட்டையை இன்னைக்கு தூக்கி போட சொன்னேன் அப்படின்னு ஒரு பெருமையா வந்து ஒரு பண்ணையார் வந்து அடுத்த பண்ணையார்கிட்ட பேசுற மாதிரி இவங்க பெண்ணை வந்து தான் வீட்டு மனைவி வந்து இன்னைக்கு எனக்கு வந்து உப்புமா தான் செஞ்சு போட்டா, இன்னைக்கு வெறும் இட்லி தான் சுட்டு போட்டா அப்படின்னு இவங்க பொது வெளியில பேசுறாங்க. இவங்கெல்லாம் முற்போக்கு ஆண்கள், முற்போக்கு எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவங்களுக்கு இந்த கான்சியஸே கிடையாது. வந்து ஒரு பெண்ணை தான் ஒடுக்கிக்கிட்டு இருக்கோம், தான் சகஜீவி ஆணும் பெண்ணும் சமம் நாங்க பேசுற தத்துவத்துக்குள்ள வந்துட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு பொதுவெளியில ஒரு பெண் தன் மனைவியை பத்தியோ தன் சகோதரிய பத்தியோ அப்படி நீங்க பேசுறது தப்புன்னு கூட உங்களுக்கு தெரியல. இதுதான் மேல் சைக்கு. இந்த சைக்கை வந்து நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு கண்ணுல பட்டுருந்தா அதை கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். அப்ப இதுல வந்து பெண்களும் போயிட்டு அதுல சிரிச்சு வைக்கிறாங்க. அந்த பெண்களும் அதை வந்து உடன்பாட்டு அந்த அவங்க மனைவியை இன்னும் கொஞ்சம் கிண்டல் பண்ணி கேலி பண்றத ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. பெண் எழுத்தாளர்கள் போயிட்டு அதுக்குள்ள இல்ல பெண் நிறைய வாசிக்கிறோம் சொல்லிக்கிற அறிவுஜீவிகள் சொல்லிக்கிற பெண்கள் போயிட்டு அதுல சிரிச்சு வைக்கிறாங்க. அப்ப இதுதான் அப்ப அந்த ஒரு பெண் வந்து ஒரு அமைப்பு கட்டனா இல்ல ஒரு இயக்கம் கட்டனா அந்த ஆண் முற்றதிகாரத்துக்கு எதிரான ஒரு விஷயமா மாறிடக்கூடாதுன்றது இந்த ஆண் மைய உலகம் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கு. அப்ப என்னோட அடையாளப்படுத்திக்கிறத பெண்கள் வந்து ரொம்ப விரும்புறது. அவங்க பெரிய படைப்பாளையா இருக்கலாம், சிறிய படைப்பாளிக்கலாம், இல்ல வாசியா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஏன்னா இப்ப அவங்களுடைய இருப்பு வந்து ஒரு ஆண் அவங்க சொல்லிக்கலாம், நான் வந்து ஆனா சார்ந்து வாழல, ரொம்ப இண்டிபெண்டா இருக்கேன், நான் பொருளாதார ரீதியா வந்து நான் ரொம்ப தனித்துவமா இருக்கேன், தனியா தான் இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்னா, ஆனா எந்த ஆணையும் உங்க வந்து பொதுப்படியா எங்கேயுமே விமர்சிக்கவே முடியாது. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு சனாதனத்தை விமர்சிக்கலாம், ஜாதியை விமர்சிக்கலாம், நீங்க ஒரு கட்சியை விமர்சிக்கலாம். ஆனா நீங்க சக படைப்பாளியும் சொல்லிக்கிற ஆணுடைய ஆண்மைய புத்திய நீங்க சைக்காலஜியை விமர்சிக்கவே முடியாது நீங்க இங்க. அதுதான் பிரச்சனை. அத வந்து அந்த வேலையை நான் செய்யறதுனால இந்த ஆண் மைய சமூகத்தான இலக்கிய உலகம் வந்து என்ன ஒரு ஒரு அபாயகரமான ஒரு எலிமெண்டா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பெண்ணிய அரசியல்ன்றது இந்த களத்துல இருந்து தான் நான் இயங்குதுன்னு நினைக்கிறேன். ஆணுக்கு நீங்க சரண்டர் பாலிடிக்ஸ் பண்ணி ஆணுடைய ஆண் அதிகாரத்தை தயவை வாழறது, அந்த பாலிடிக்ஸை உடைக்கணுன்றதுதான் என்னுடைய அரசியல். அந்த அரசியல் தளத்தை அதுக்காக தான் நான் வந்து பத்திரிக்கை என்னுடைய இதுவே நஷ்டம்தான். இப்ப எல்லாரும் வந்து தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு, தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்கு தங்களுடைய பணத்தை பொருளை செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் பெண்களை அமைப்பாக்குறதுக்கு, பெண்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குறதுக்கு என்னுடைய சேவிங், எங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். பத்திரிகை நடத்துறதோ, அணங்கு இதழ் நடத்துறதோ, அணங்கு பெண்ணிய பதிப்பகம் நடத்துறதோ லாஸ்ல தான் நடத்திட்டு இருக்கேன். அதுல வருமானம் எல்லாம் கிடையாது. போட்ட முதல்ல வந்து எனக்கு திரும்பி வந்து அதை திரும்பவும் அது வந்து ஒரு ரொட்டேஷன்ல அந்த பணம் திரும்பவும் 2 புக் அடிக்கிறதுக்கு பயன்படணும், அதுக்காக பணம் வந்தா போதும் மட்டும்தான் நடத்துறேன். அது பெண் வந்து பெண்ணால இதை செய்ய முடியும், பெண்ணும் இதை செய்வா அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் நடத்திட்டு இருக்கேன். அது வந்து அரசியல் ஒரு செயல்பாடாதான் நான் இதை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கேன். நன்றி. இதை ஒரு சம்மப் பண்ணிடுங்க சார். ஓகே மேடம், நம்ம இதை கான்செப்ட் பண்ணிடலாம் மேடம். So I see actually,
I think my literary life and activist life began together. So when I came out of my house at the age of 20, resisting my parents and their will to get married. So I started living alone, and and that's where my personal life, as in life of my own, began with the along with the my literary life. Though I did not contribute much at that point of time in 1990. So I started following certain Thiranam. So Thiranam is basically a typical literary writing style. I started following that particular style and started writing. Kiranam. Sorry, Kiranam. 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 K-I-R-A-N. Kiranam. Kiranam. Okay. Kiranam. So Kiranam, the typical the writing style. So I started writing in Kiranam, and that's where I actually realized that I cannot write in that particular thing because it requires its own, poetic meter. It requires its own rhythm and form. So I wanted to, in a way, write or devise a writing style of Malathi, as in my own, right? So, and that is where also since I came out of the house, I had certain, I had to take care of my income as well, right? So that's where whatever I learned as part of my tailoring work, I don't think, it was sufficient for me to take care of my personal life because, I was living alone. And that's why I actually went to Auroville and learned fashion designing. So it was not a proper training, so to say. I actually went there and look at some. Some people. Somebody was actually working there. I followed. Every day I used to go there. 1 month I actually, in a way, followed what actually the person was doing in the name of fashion designing. Then I started, in a way, working in Auroville, and they gave me a decent income. That was in a way sufficient for me to lead my life. Then I actually went and worked in leather factory for 2 years, but the smell of leather factory was not really conducive to my health. So I came out of it again. So to say, actually, I tried in all sorts of daily wage works. I worked in the clothes of textiles. I worked as a street in the street. People used to type, doing typewriting. I used to type the text. I was the typewriter. I was just basically typing some content. And these sort of very, very menial works I was actually doing because I had to make my both ends meet. So then slowly, this is the time when almost 1990 to 96 was the complete absence of my writings. 1996, when but at the same time, those were the 6 years I read extensively since I worked in Auroville and I had the international exposure. People, as you people know, people used to visit Auroville from foreign countries. So that's where I was actually introduced to foreign films, international films. So when I watched international films, I was just, retrospecting the position of women in India, and particularly myself. Right? So why should I, be subservient to man, or why should I live with certain codes and contacts prescribed by patriarchal society, as in wearing flowers, putting in a way what you call puttu tilak, right? Or even any sort of the performance, gender performance, which are expected from women, and that would conform to the patriarchal notion that she acts as a woman, she performs as a woman. So
I was in a way questioning or rather introspecting all such sort of women, or patriarchy prescribed women rules. So, and also, that's when I also started writing a lot of things. And interestingly, uh, my there are two things I need to mention here. One is, it is not to say that when I and my fellow women colleagues, poet colleagues, when we started writing about women issues in Tamil as a feminist poetry, it's not that there weren't any writings of on women in Tamil. There were, in fact, a garbage of writings. I say it garbage of writings because those writings were written to cater to the what you call a sexual or emotional or feeling oriented needs of men, written by men. This one. Second is, there were a couple of women writers who were there before me, who were writing in Tamil before me, but their major aim, in a way, focus was to talk about love, the longing for love, or the mourning over separation, or any sort of women, or rather pity, or calling for pity, or calling for, or rather calling for pity from men for towards women. So these writings were centered on these sort of themes. And when I, along with Ms. Gitanani, Ms. Kuti Revati, and others, right? When we started writings, right? When we started writing in Tamil as a typical feminist radical poems, talking about the body politics, gender politics, and scathingly critiquing patriarchy, it wasn't well received even by the progressive circle. So here again, I faced another, in a way, oppression. So when I came out of the house, merely to resist the familial patriarchal oppression shown by my parents, I had to again face another oppression, a rather unprecedented, unexpected oppression coming from none other than my fellow writers, and who, in a way, very boldly call themselves as progressive writers, who aligned themselves with the Marxist movement and other progressive movements. And some of them even went to the extent of, in a way, ridiculing us, in a way, shaming us. There was a, what you call, magazine called Udagam, which was run by intelligentsia. I mean, the faculties at the universities, professors, the high-level intellectual professors, intellectual people. And that includes faculties from Pondicherry University as well in the 1996. And they went to the extent, on my birthday, they came out with the issue. On the cover page of the issue, they wrote that, I'm a Bejari. So basically, I'm somebody who does not follow any rules, who's in a way, rather, who is not living in the expected social norms. I don't know, I'm sorry, I ran out of the words to translate that word Bajari, but basically it means somebody who's not a typical woman, right? So, and after that, a poets, many poets, some of the poets in Snehan, the poet Snehan, Abdul Rahman, they actually also shamed me in the Tamil popular women magazine Kumudam, popular magazine Kumudam. So, and they said that we are like somebody who were longing for sex. That's why we wrote about body.
That's why we write about body politics. That's why we openly talk about body. And we again went to for these two events, we went to the court. And interestingly, Sugidharani came with me, and the other two poets did not, in a way, turn up because they thought that, again, there'll be a bit of a problem. So we wanted to file a defamation case against the poets and the professor at Pondicherry University, because it was not warranted from them to publicly shame us just because we write about our bodies. Right? So we went to the court, and Sugidharani, I told Sugidharani, Sugidharani was, in a way, I told her that, please, she was working in the school, government school. So I sent a petition, a lawyer notice. And again, they apologized openly, both Snegan and Pondicherry professors, and it was, the matter ended there. So after that, also the kind of, the attacks by the male writers who call themselves as progressive writers, actually continued. So again, a group of pundits, Pulavars in Tamil, Pondicherry, they again wrote bad about me and all these things. So there was something, the shaming, rather openly shaming women writers in a way in the first decade of 21st century was very much prevalent, because the reason is Tamil literary circle did not expect this sort of radical writings coming from women. Because it was something also, in a way, they though they talk about progressivism and other thing, in the back of their mind somehow, women should be subservient, women should be subordinate, women should surrender themselves to men. So this was something, these were the understandings that were always running in their mind. So we went ahead, we wrote poems, and we talked about openly. And my poems, I think it differs in a way primarily from other women poets, on the ground that it does not talk about mere body, it does not talk about mere gender. It talks about the equality that the society should provide to women, and the movement in which women should come together. So I don't think any difference between women's writings, feminist movement, women's politics. I think the three converge at a point when we should ask for equality for all. So equality of women particularly. So, and another thing, so I notice, whenever I visit any writer's house, mostly I think they don't expect me to come there because I somebody do not fall into the, as I said earlier, patriarchal system. The norms, my dress code is completely different. I do not, in a way, act in such a way that I can be categorized as a typical woman. So I think these things, in a way, disturb them, because they are afraid, always afraid that once they let me in, once I go into the house, and once I interact with their wife, so I mean, they might also start questioning their thing, and they might also start wanting to live like me. So, but on the contrary, my house is completely different, and I wouldn't say we are following 100% the radical thing, but absolutely or certainly it is different from the other the familial life that you see in your life. So, and also when they come to my house, also they feel like my they hear it's like the work is being equally shared. So the quote unquote man is doing the household things. I think they're also again afraid that when they go back to their houses,
their women, their wives start demanding that you also do this work. Right? So I think, the point is basically, women should know that, they're nowhere inferior, and they are not subservient to men, and on top of it, they are not in a way somebody who should surrender to the men. I think that sort of traditionalist, conventionalist understanding should come out of women should come out of that sort of traditionalist, conventionalist understanding. And I run, this Anagu women publishing house primarily for the reason that, we can make women come together. I think I'm mostly invested in, constructing a movement for women more than, my literature, or writing for women. I think I'm invested mostly in, constructing a movement for women, and that would unite all the women. And this publishing house, Anagu, I run also the magazine, which actually is being published by this Anagu publishing house. It doesn't give me any profit. It doesn't matter. I spend all my savings. I spent all my effort. I put a lot of labor into it, but it doesn't, in a way, give me profit. I'm not for profit. All I want is I want some money to publish, to take care of the printing cost next month. So that's all I want. And I primarily run it, as I said. I want to again reiterate, to make women come together, to construct, let their, in a way, union be a movement. Let it protest the patriarchal slavery of, against women. So, yes. So, ma'am, pressing one. மேடம் தேங்க்யூ பூபதி சார். ஒரு கவிதை ஒன்று வாசிச்சுட்டு தொடங்கலான்னு இருக்கேன். நரமாமிசர், உனது தாகத்துக்கு குவளையில் தழும்பும் உதிரம், நெருப்புடன் கருகும் கனவின் மாமிச வீச்சம் மணக்கிறது உலையில் வேகும் உயிர், தட்டுகளில் பசிக்கு உன் முன்னால் கிடத்தப்படுகிறது. மலர்ந்த முகத்துடன் எவ்வித சங்கடமும் இன்றி சிரிக்கிறாய். காலம் காலமாக உடல் குதறி உயிர்க்கும் நாகரிகம் எல்லாம் யோசிக்கும் வேளையில் கொள்வதும் உண்பதுமாக முடிகிறது. உன்னை விடவா நான் ருசி? இது இந்த கவிதை ஒரு பேட்ரியார்க்கலான ஒரு லைஃப் செட்டப், ஒரு குடும்ப அமைப்பு பத்தி பேசுறது இது. ஆக்சுவலா இதுவும் இன்னொரு கவிதையும் இதோட சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே இந்த ஒரே ஜாண்டருக்குள்ள வர்றது. இது ரெண்டுமே ரொம்ப பேசப்பட்ட ஒரு கவிதை. வீடுகளாலான இனம். ஊரின் அனைத்து வீடுகளும் நடப்பட்ட பெண்கள் என நிற்கின்றன. தாளரங்கள் கண்களாகவும் வாசல் யோனியாகவும் யாரோ ஒரு ஆணிற்காக ஆயுள் முழுதும் காத்து கிடக்கின்றன. வயதுக்கேற்றபடி தம் உறவுகளுக்காக கொலைகாரன், திருடன், குடிகாரன், துரோகி, மோசடிக்காரன், ஊழல் செய்பவன், ஏமாற்றுபவன், விபச்சாரகன், கொடுங்கோலன், காமவெறியன், ஜாதி வெறியன், மதவெறியன், இனவெறியன், இவர்கள் யாரையும் வீடு கைவிட்டு விடுவதில்லை.
அவரவருக்கான வீடு எப்போதும் இருக்கிறது. உடல் தொட்டிலாகவும் மார்பாகவும் உயிரும் உணவும் அளித்து அரவணைத்து பாதுகாக்கப்படும் ஆண் பந்தங்கள். ஆண்கள் வீட்டை புணர்வதன் மூலம் பூமியை வளர்க்கிறார்கள், பெண்களை அல்ல. காலத்தை ஆளும் பெண்கள் வீடாவதில்லை. இது இந்த ரெண்டு கவிதையுமே ஒரே வகைமைக்குள்ள வர்றது. இது குடும்பத்துக்குள்ள ஆண் பெண் உறவுடைய சமத்துவத்தை வந்து கொஸ்டின் பண்ற ஒரு கவிதை. இது அவங்களுக்கான இருப்பு, ஆண் பெண் இருப்பு வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி இயங்குது, அது குறிப்பா இந்திய சூழல்ல தமிழ் சமூகத்துக்குள்ள இயங்குறத வந்து கொஸ்டின் பண்ற ஒரே கவிதை. இது வந்து ரொம்ப அதிர்ச்சியா வந்து எல்லாருக்கும் இருந்தது. இவங்களுடைய இந்த ஆண் பிரதிகள் வந்து வாந்தி எடுத்து வைத்திருக்கிற அந்த காதல் மொழிகளுக்கெல்லாம் எதிராக குடும்பம், அந்த புனிதம் எல்லாத்தையும் உடைச்ச கவிதைகள் இது. இவங்க எந்த நேரமும் பெண்ணை வந்து காதலியாவே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குடும்பத்துல அம்மா வந்து தெய்வம், மனைவி வந்து வேலைக்காரி, காதலின்னு ஒருத்தி வந்து வேற்று கிரகத்துல இருந்திருப்பாங்க. அந்த காதலியை பத்தி தான் அவங்க வந்து எப்பயுமே கவிதையில பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கவிதைக்குள்ள மனைவியோ அவங்க அம்மாவோ யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த காதலியை தவிர வேற. ஏன்னா அதுலதான் அவங்க வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு போலியான ஒரு காதல் உலகத்தை வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகம் வந்து செதுக்கி வச்சிருக்கு. அப்புறம் இந்த காதல் ஃபேண்டசி அப்படின்றத வந்து ஒன்னொன்னு வந்து அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப பெண்கள் எல்லாரும் இவங்க ஆண்கள் எல்லாரும் பெண்களை காதலிக்க பிறந்தவர்களாகவும் அந்த காதலுக்காகவே அவர்கள் வந்து பிறந்ததுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாகவும், காதலுக்காக எதையும் துறக்கிறதுக்கான ஒரு பரந்த மனமுடையவர்களாகவும் ஆண்களை எப்பயுமே அவங்க போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நிஜ வாழ்வுக்கும் இந்த இலக்கிய பேசுற உலகமும் ரொம்ப கான்ட்ரடிக்டரா இருக்கு. இப்ப என்ன கான்ட்ரடிக்ஷன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க அம்மா பத்திய கவிதைகள்லாம் இன்னைக்குதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க எழுத வந்த காலகட்டத்துல 2000-லாம் வந்து அம்மாவை பத்தியோ குழந்தைகளை பத்தியோ யாருமே எழுதுனது கிடையாது. கவிதைன்னா அது காதல் கவிதைகளா தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஊர் கவிதைகள், விவசாயத்தை பத்தி, தன் தொழில் பத்திய கவிதைகள் இதெல்லாம் கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா வந்து அருவமா வந்து தன் இருத்தியல் கவிதைகள் பத்தி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நகுலன் கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா பெண் வெறுப்ப வந்து அப்படியே அள்ளி கொட்டுற நெருப்ப கொட்டுற கவிதைகள். அவர்கிட்ட வந்து காதல் வந்து அவருக்கு வந்து பெண் வந்து ஒரு துரோகத்தை கொடுத்துட்டு போன ஒரு, அவங்க 2 பெண்கள் தான் இருப்பாங்க. ஒண்ணு பெண்ணை வந்து தெய்வமா ஆக்கி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா துரோகியா ஆக்கி வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து இவங்களுக்கு அந்த வேற்றுக்கிரக காதலியை வந்து ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. அந்த காதலி எங்க இருக்காங்கன்னே இது வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல, இவங்க உருவாக்கி வச்சிருக்க ஒரு காதலிய அப்படி. அப்ப வந்து இதெல்லாம் உடைக்கிறது தான் வந்து எனக்கு அவசியமா இருந்தது. இந்த டிஸ்கோஸ வந்து இந்த மொழியை உடைக்கிறது போது மாற்ற வந்து என்னன்னு காட்டணுன்றதுக்காக தான் நான் இந்த 2 கவிதைகளும் வந்து வந்தது. அந்த டைமுக்கு வந்து அந்த கவிதைகள் வந்து அது நல்லா ரீச் ஆச்சு. ஆக்சுவலா நிறைய பெண்களுக்கு வந்து இந்த கவிதைகள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இது பாசிட்டிவான ஒரு இது இருந்தது. நான் இந்த ஒரு கவிதையும் படிக்கிறேன். பெண்ணெனும் நினைவு. கோதுமை நிற கனவு கண்ணி கண்டிப்பாக முளைகள் பெரிதாகவும் எந்நேரமும் புணர்ச்சிக்கு தயாராகவும் இருக்கும் ஒருத்தியை ஆயுள் முழுதும் உருவாக்கி கொண்டிருக்கிறான் கலைஞன். அவனுக்கு தன் தாயை போன்ற கருத்தவளோ தன் தமக்கையை போன்ற குழந்தை சுமக்கும் பால் வீச்சம் அடிக்கும் பெண்ணோ தேவதையாக மாட்டாள்.
மாதவிடாய் குருதி, பஞ்சு அட்டைகள், ஆணுரை, கருத்தடை சாதனங்கள், கருத்தரிப்பு, கருக்கலைப்பு, பிரசவம், சமையலறை, கழிவறை, சாக்கடை, சளி, ரணம், மலம், மூத்திரம், வாந்தி பேதி, எதுவுமில்லாத பெண்ணுடம்பு, சொத்துள்ள மனைவி, ஆண்மைக்கு சாட்சியாய் பிள்ளைகள், சொந்த வீடு, கார் இருக்கலாம், மது புட்டிகள், போதை வஸ்துக்கள், புத்தக வெளியீடுகள், அதிபர்கள், திரை பிரமுகர்கள், ஊழல் தெய்வங்களின் அருளாசிகள், பாராட்டுகள், பல்லிழிப்புகள், கூழை கும்பிடுகள், விருதுகள் என ஒரு எளிய பட்டியல் பறைசாற்றி அலையும் ஆண்குறிக்கு எப்பொழுதும் இடமளிக்கும் ஒரு புழை. இவன் உடல் புழுத்து நெளிந்து கொண்டிருக்கிறது பூமியின் அகண்ட மலை கோப்பைக்குள். ஆக்சுவலா இதுதான் இந்த ஃபேண்டசி, செக்ஷுவல் ஃபேண்டசி வந்து ஆணுக்கு வந்து இந்த செக்ஷுவல் ஃபேண்டசில இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து எப்பயுமே வந்து அவங்க வந்து ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒன்னாவது செக்ஷுவல் ஃபேண்டசி என்னன்னா, அது ஃபேண்டசி இல்ல, அது செக்ஷுவல் அபியூஸ். அந்த செக்ஷுவல் அபியூஸ், அதுவும் சைல்டு பீடியோஃபைல் செக்ஷுவல் அபியூஸ வந்து காதல், உன்னத காதல்னு ஒரு போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அது வந்து இந்த லொலிதா சிண்ட்ரோம், அது அந்த நொபாக்கோவுடைய லொலிதா வந்து அதுவே ஒரு அபியூஸான நாவல், அது சைல்டு அபியூஸ் நாவல். அது வந்து வெஸ்ட்ல பயங்கரமா கொண்டாடப்பட்டு அப்புறம் மறுபடியும் அதை வந்து பயங்கரமா அதை வந்து ஃபெமினிஸ்டுக்கெல்லாம் வந்து இதையே போய் கொண்டாடுறீங்கன்னு அப்புறம் வந்து அவங்க ஃபெமினிஸ்டுக்கெல்லாம் பயங்கர சத்தம் போட்ட பிறகு அதை வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு படமாலாம் வந்து அது பெரிய வெற்றி படமாலாம் ஆச்சு. அப்புறம் ஃபெமினிஸ்டுங்கெல்லாம் அது வந்து அடின்னு அடிச்ச பிறகு இன்னைக்கு வந்து அது ஆமா அது ஒரு அபியூஸ் நாவல் தான் அப்படின்னு இன்னைக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க. இப்பதான் கரண்டா தான் ஒரு அது வரைக்கும் அது வந்து ஒரு தலைமுறை வந்து அந்த அபியூசிவ் சைல்டு அபியூஸ் நாவல வந்து செக்ஷுவல் அபியூஸ் நாவல வந்து அது ஒரு உன்னத படைப்பா வந்து உலகமே கொண்டாடிட்டு. அப்ப வந்து அதுவும் சொல்ல, அந்த ஆண்களுக்கு வந்து நல்லதை கொடுக்கவும் தெரியல, நல்லதை வழிகாட்டவும் தெரியல. அது பெண் வந்து அதை வந்து உடைச்சு நொறுக்கிற வரைக்கும் அந்த அவங்களுடைய அந்த வயலன்ஸ், வக்கிரத்தை எல்லாத்தையும் அவங்க கொண்டாடிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுதான் தமிழ்லயும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ அந்த லொலிதா மாடல் சிறுகதையே வந்து சாரு நிவேதிதா போன்றவர்கள் அது தொடர்ந்து அவர்களுடைய வாரிசு சாருநிவேதிதா டைப் வாரிசு எல்லாம் எழுதிட்டு இருக்கும் போது அதை நான் தொடர்ந்து தாக்குறேன். இது ஒரு அபியூஸான, இது சைல்டு அபியூஸ் ரைட்டிங், இதை வந்து கொண்டாடாதீங்க அப்படின்னும் போது இப்ப அந்த ஒரு பிரபலத்தை நான் தாக்குறது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய சிக்கலாகுது, ஒரு இலக்கிய பிரபலத்தை. அப்ப அந்த இலக்கிய பிரபலத்தோட அடையாளப்படுத்திக்கிற இலக்கியவாதிகள், அப்புறம் அவங்களோட அடையாளப்படுத்துகிற பெண் இலக்கியவாதிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து அத கேள்வி கேட்கறதே வந்து தப்பா தெரியுது. நான் அப்படி ஒரு கேள்வி வச்சுட்டா அவங்களுடைய இருப்புக்கு, பெண்ணுடைய இருப்பை வந்து நான் அவங்களுடைய இடத்த வந்து நான் அசைச்சிடுறேன், குலைச்சி விட்டுறேன்னா ஒரு பதட்டம் வருது பெண்களுக்கே. என்ன காரணம்னா, அந்த ஆணாதிக்க சமூகம் வந்து இந்த இலக்கிய உலகத்தை அவங்க கையில தான் வச்சிருக்காங்க. இலக்கிய அமைப்பு வச்சிருக்காங்க, ஊடகம், வெகுஜன ஊடகம் வச்சிருக்காங்க, வெகுஜன பதிப்பகம் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க அந்த பதிப்பகத்துல பதிப்பிக்கிறது, அதுக்கு மதிப்புரை வர்றது, பத்திரிகையில் அதுக்கான மதிப்புரை வருது, விருது கொடுக்கறது, அது விழா எடுக்கிறது, அந்த புத்தகம் விற்பனை பண்றது, அந்த விற்பனையை வந்து 4 பேர் அந்த புத்தகத்தை வாங்குறது, இப்படியே ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு பெண்களுக்கான. அந்த இன்னைக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க் வந்து எல்லாமே நீங்க வந்து ஒரு ஆளுமையை கல்லால் அடிச்சிட்டீங்கன்னா, அப்ப வந்து ஒரு பெண், நான் என்னோட அரசியலோட வந்து அந்த ஆளுமையை வந்து அதை கடந்து, அதை காதலியே கண்ணிலேயே படாத மாதிரி பெண்கள் கடந்து போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா அந்த ஆளுமையை பகச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க அதோடைய சப்போர்ட்டிவ் சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லாம போயிடும். டைரக்டா நீங்க வந்து வேற
அரசியல்ல நீங்க வேற எந்த சப்போர்ட்டிவ் சோர்ஸ் வந்து கேள்வி கேட்கலனாலும் ஆண் மையமா வச்சிருக்க, ஆண் தலைமையா வச்சுட்டு ஆண் மைய ஒரு அந்த இலக்கிய உலகம் இருக்குல்ல, அந்த உலகம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க் உடைய ஒரு சங்கிலியை நீங்க உடைச்சிட்டா கூட அவங்களுக்கு வந்து ஆண்களுடைய அந்த நெட்வொர்க்கு வந்து கொஞ்சம் உள்ள அரசியல் சலனம் ஆயிடுது. அந்த சலனத்தை வந்து நான் உருவாக்குறதுனால பெண்களுக்கும் வந்து சில பிரச்சனைகளை நான் உருவாக்குறதா அரசியல் ரீதியா அவங்க நினைக்கிறாங்க. அந்த அந்த அரசியல் வந்து அவங்களுக்கு ஓப்பனதா இல்லை. என்னன்னா விருது வந்து கிடைக்காம போயிடும், இல்ல பதிப்பகம் கிடைக்காம போயிடும், இல்ல வந்து அவங்களுக்கு வந்து 4 புத்தகம் விற்பனை ஆகாம, கூடுதல விற்பனை ஆகிறது ஒரு ஆகாம போயிடும், இல்ல வந்து அவங்களுக்கு வந்து மதிப்புரைகள் அந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு இல்லாம போயிடுவாங்க அப்படின்றது வந்து இந்த அச்சுறுத்தல் வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் த்ரெட்டா வந்து ஃபீல் பண்றாங்க. இப்படிதான் பெண்களை இந்த இடத்துலதான் தமிழ் இலக்கிய சூழல் வச்சிருக்கு. ஆனா கேள்வி கேட்கறத நம்ம கேட்காம இருக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்க முடியும் உங்களை அப்படின்றத வந்து யாராவது காட்டிக்கிட்டே இருக்கணும்ல. இதனால எனக்கு என்ன இழப்பு இருந்தாலும், பர்சனலா என்ன இழப்பு இருந்தாலும், இல்ல வந்து என்னுடைய லிட்டரரி கேரியர்ல, அரசியல் கேரியர்ல இழப்பு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் வந்து ஏங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா சொல்ல போனா புதுவையிலிருந்து அதிகமா வெளியே தெரிஞ்ச, அதிகமா எழுதிட்டு இருக்க ஒரு பெண் நான் தான். அப்புறம் இந்திய அளவுல பாத்தீங்கன்னா மீனவ சமூகத்துல இருந்து சமூகத்தை சார்ந்து வெளியில வந்து ஒரு உலகளவுல புகழடைந்த ஒரு பெண் பாத்தீங்கன்னா நான் தான். இப்போ என் சமூகம் சார்ந்த அரசியல் அறிவோ லிட்டரரி அறிவோ இல்லாதனால என் சமூகம் என்னை கண்டுக்கிறதே கிடையாது. நான் யாருன்னே தெரியாது, அடையாளமே கிடையாது. ஆனா பிற இடைநிலை சாதிகளோ இல்ல வேற குழுக்களோ இல்ல அமைப்புகளோ இயக்கங்களோ என்னை வந்து எந்த இலக்கிய கூட்டங்களுக்கும் அழைக்கிறதே கிடையாது, கூப்பிடுறதே கிடையாது. அரசியல் இயக்கங்கள் தான் கூட. என்னன்னா நான் எப்பயுமே வந்து எனக்கான ஒரு உதிரியா இருந்தாலும் ஒரு தனித்துவமான பெண்ணிய அரசியல் மூமெண்டா வந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்களுடைய அரசியலை வந்து எப்பயுமே கட்சிக்குள்ளேயோ இல்ல அமைப்புக்குள்ளேயோ பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னன்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஏன் வந்து நீங்க வந்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து நீங்க சமூக நீதி பேசுற அமைப்போ இல்ல வந்து புரட்சிகர அமைப்புகளோ எல்லா இயக்கங்களும் நீங்க வந்து பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஏன் மறுக்கிறீங்க அப்படின்றத கேள்வி வைக்கிறேன் நான். அப்ப அதோட உடன்பட்டு இயங்குற பெண்கள், ஏன்னா அவங்களுக்கான ஒரு தேவை இருக்கு, அரசியல் இருக்கு, அவங்க உடன்பட்டு இயங்குறாங்க பல பெண்கள். அப்ப எனக்கு வந்து அந்த தேவை கிடையாது. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம்தான், அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா பெண்களுக்கு வந்து வீடு மட்டும் ஒடுங்கி போயிட முடியாது. வீடு வேலை அப்படின்ற விஷயங்கள்ல மட்டுமே ஒரு பெண் ஒடுங்கி போயிட முடியாது. அவங்க வந்து உலக அனுபவம் பெறணும், உலக அரசியல் அனுபவம் பெறணும், இலக்கிய அனுபவம் பெறணும், செயற்பாட்டு அனுபவம் பெறணும் போது இது மாதிரி இயக்கங்களோட அமைப்புகளோட சேர்ந்து இயங்க வேண்டி இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு அந்த ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைக்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ள மட்டும்தான் அந்த பெண்கள் செயல்பட முடியும். எனக்கு எந்த பவுண்டரியும் கிடையாது. என்னால வந்து இந்த உலக அரசியல் அனுபவங்களோ அமைப்பு அனுபவங்களோ இல்ல வந்து போராட்ட அனுபவங்களோ எல்லாத்தையும் நானே உருவாக்கிக்க முடியும். நானே உருவாக்குனேன், நானே செயல்பட்டேன், நானே அமைப்பு கட்டினேன், நானே மக்கள் போராட்டங்களை வழி நடத்தினேன். சுனாமி 2005 சுனாமி தாக்கி மக்கள் எல்லாம் வந்து நிவாரணமோ இல்ல உதவிகளோ வீடுகளோ கிடைக்காத போது நான் இந்த பெண்கள் எல்லாம் திரட்டி போராட்டம் நடத்தினேன். புதுச்சேரியில வந்து அந்த போர்ட் வர்றதுக்கு கிராமமா பெண்கள் நானே நோட்டீஸ் எழுதுவேன், நானே நோட்டீஸ் அடிப்பேன், நானே போஸ்டர் எழுதுவேன், போஸ்டர் அடிப்பேன், போஸ்டர் ஒட்டுவேன். இப்படி பெண்கள்லாம் சேர்த்து நானே வந்து போராட்டம் நடத்துவேன். அமைப்புகள்லாம் வந்து சேர்த்து நடத்திருக்கேன். அப்ப வந்து நானே ஏக்கமா இயங்க முடியும். அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், தனி மனுஷியால என்னால இயங்க முடிகிற ஒரு எந்தவித ஜாதிய பின்புலமோ எந்தவித குடும்ப பின்புலமோ இல்ல பொருளாதார பின்புலமோ
இல்லாம இருக்கும். என்னால ஏங்க முடிகிற சக்தி, என்னால வெளிப்படுத்த மக்களுக்காக வேலை செய்ய முடிகிற சக்தி ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணுக்கு, ஒரு இயக்கத்துக்குள்ள இருக்க பெண்ணுக்கு அது சாத்தியம் இல்லை. நம்ம இருக்கும் போது ஒரு கேள்வி வருது. இதுதான் இன்னைக்கு அரசியல் இலக்கிய சூழல் இன்னைக்கு தமிழ் இலக்கியத்துல. அப்போ அதுக்குதான் நான் சொல்றேன், ஒரு பெண்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு ஏக்க புள்ளி இருக்கணும். சேர்ந்து இயங்கிறதுக்கான ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அதுல சில காமனான பிளாட்ஃபார்முக்குள்ள அவங்க சேர்ந்து இயங்கணும். ஆனா அதுக்கான பிளாட்ஃபார்ம் இங்க தமிழ்ல உருவாக்கப்படவே இல்லை. அது உருவாக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு அதுக்கான குடும்ப சூழல் அவங்களை அனுமதிக்கல. எல்லாருமே அவங்களுக்கான குடும்பத்துக்குள்ள குழந்தை, குடும்பம், வேலை, அதுக்கான பலுவுல அழுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு வெளியில அவங்க கொஞ்சம் இயங்கணும்னா ஒரு கட்சியிலே ஒரு அமைப்பிலோ சேர்ந்து இயங்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது 24 மணி நேரம் தான். அதை தாண்டி அவங்களால செயல்பட முடியாது. ஒரு பொலிட்டிக்கலாவும் ஒரு ஆளுமையாவும் பர்சனாலிட்டியாவும் சமூகத்துக்காக ஒரு பெண்கள் சேர்ந்து இயங்கணும்னா ஒரு கலெக்டிவான ஒரு அமைப்பு ஆகணும். அந்த கலெக்டிவான ஒரு அமைப்பு ஆகிறதுக்கு ஒரு என்னது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வேற யாருடைய சப்போர்ட் எல்லாம் இதெல்லாம் இழப்புகள்லாம் இருக்கும். அந்த இழப்புகள்லாம் பரவாயில்ல, பொருட்டு இல்லை அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே வர முடியாது. அதுவும் ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை தான். ஆனாலும் இந்த சூழல் மாறும் நினைக்கிறேன் அடுத்த ஜெனரேஷன்ல. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இப்போ புதுசா நான் பார்த்துட்டு இருக்கேன். செயற்பாட்டு தளத்துல இயங்குற யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பொலிட்டிக்கலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இயங்கிட்டு இருக்காங்க. இலக்கியத்தில் இல்லாதவங்க, எழுத வராத பெண்கள், அந்த பெண்களால சேர்ந்து ஒரு நல்ல சூழலை அடுத்த ஜெனரேஷனுக்கு உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம என்னால இதெல்லாம் செய்ய முடியும், செஞ்சு காட்ட முடியும், பெண்களுக்கான ஒரு சின்ன தளத்தை உருவாக்க முடியுன்றத நான் இந்த எழுத்து சார்ந்து, பதிப்பகம் சார்ந்து, இதழ் சார்ந்து நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பணி தொடரும். மேலும் நம்ம பேசலாம். நன்றிங்க மேடம். மிக்க நன்றிங்க மேடம். பூபதி சார், நீங்க சம்மரி பண்ணுவீங்களா, சம் அப் பண்ணிடுறீங்களா? Yes, sir. So I think this one I'll just sum up mostly because ma'am has so just reiterating what she said, and she in a way read out 3 of her very, very powerful poems, and that in a way critique the patriarchal oppression, and how particularly in all her 3 poems, one of the very, very noticeable things or noticeable points is that how the 2 things. One is how the men, how the men actually look at women's body as a sort of a sexual fantasy or as a love fantasy. I think the sexual fantasy, the first thing, is very important. Second is how male poets and writers, right, have portrayed women as or have talked about the fantasy of love. They don't talk about, their mother who is actually toiling in the house. They don't talk about their wives. They imagine a lover who is nowhere seen in the earthly life, who is nowhere seen in the everyday life. So she is somebody who is beyond menstruation, who is beyond the bodily the imperfections, bodily impurities, and who is beyond the kind of
the color, so was always fair, fair-skinned person. So I am, as he basically said, I have not seen such sort of a woman in my life. So I think they imagine a lover and they talk about it. This sort of imagination is very, very problematic. Why it is problematic? Because number one, it tries to reinforce certain stereotype of a woman, or rather, it tries to construct certain image of a woman which is absolutely imaginative, unrealistic, and exaggeration. And the women who do not fall into that sort of image or prescriptions are actually, in a way, marginalized, excluded, oppressed. Right? So, as he said, I often wonder why the wives and mothers do not find a place in their poems, because this sort of and she said when she started writing, she did not in a way find that that time the poems written by men were mostly centered on lovers. Right? Even now, most of the poems centered on lovers, and hardly there were any poems on mother. So this is something she talked about it, and she also said she extensively talked about how the situation itself, the external situation in a way compels women to behave in a certain manner, and she talked about her own life experience. And to the end also, she, I'll just cut it short because we are running out of time and we need to have Q&A as well. So to the end of the talk, she said, one of the very important things she emphasized, she said, is that mostly people identify her as a feminist, as a person who is part of the feminist movement, but it is not so. While it is true to some, to large extent, but she was also, a major player in terms of the tsunami relief activities, and even with the environmental movements when the port, almost 2,500 crores worth port was about to be established in Pondicherry. She organized a movement to fight against that thing because 4-5 villages will be completely occupied. They will send out other people who are living in the 4-5 villages, and so she fought against those things. And she also said she used to write pamphlets, she used to distribute it, she used to write posters, she used to paste the posters on the walls. So in a way, she didn't depend on anybody. She didn't want any support, and she was not in a way asking for any support when she was doing this sort of massive works, which was not in a way easy. The first one was rebelling against the state. The second one was, the tsunami relief activities in 2002, as all of us know, how much damage, was, created by tsunami, and the post-tsunami effect was even now people are facing it. Right? So I think she involved herself, in these activities, these social activities also. And so she also said, I'm not mostly, and she talked about herself that she is a known writer, popularly known woman writer. In fact, only popularly known only woman writer from Pondicherry. And in the fisherman community, I think in the global level, as he says, she is one of the very few writers who come from fisherman community, who talks about the intersection of her societal position as well as gender position. But then also, she is not often invited in the progressive poetry movements, in any of the literary circles. Some of the political parties, sometimes they invite her to talk about women's issue and everything. And she basically says,
as I said it earlier also during the translation, that her aim is to make women come together. So her aim is to, in a way, organize women under one single umbrella and fight against the injustice, fight against the certain discrimination, stigma prevail against women. So that was the summary. So Asa, மிக்க நன்றி மேடம். எழுத்தும் வாழ்வும் ஒரு போராட்டமாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கமான தன்னுடைய வாழ்க்கையையும் எழுத்தையும் இணைத்து சொல்லிய கவிஞர் மாலதி மைத்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. தமிழ் குறிப்பாக குடும்ப சூழலில் இருந்து, சமூக அமைப்புகளில் இருந்து வெளியே வருகிற பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, இன்னும் சொல்வதனால் குறிப்பாக சாதி மதம் மறு உற்பத்திக்கான ஒரு எந்திரமாக பெண்ணுடலை நம்முடைய தமிழ் சமூகம், இந்திய சமூகம் பார்த்து கொண்டிருப்பதை மிக ஒரு கனத்த ஒரு மொழியோடும் தீவிரத்தோடும் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆணாதிக்கத்தினுடைய முற்றதிகாரம் குடும்ப அமைப்பில் இருந்து பொதுவெளி வரை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை மிக சிறப்பான முறையில் ஒரு வெளிப்படையாகவும் நாம் பேச வேண்டும், இதையெல்லாம் பேசி தீர வேண்டும் என்ற ஒரு முறையில் மிக சிறப்பான முறையில் நமக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். எனவே அத்தகைய இந்த சிறப்பான உரையை வழங்கி அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதில் குறிப்பிட்ட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நம்முடைய முற்போக்கு எழுத்து அறிவுஜீவிகள் மத்தியிலேயும் அதே போல இயக்க தோழர்கள் மத்தியிலேயும் இந்த பிற்போக்குத்தனம் என்பது, பெண்ணடிமை தனம் என்பது எப்படியெல்லாம் ஊடுருவி இருக்கிறது என்பதை எவ்வாறு எதிர்கொண்டோம் என்ற விஷயத்தெல்லாம் மிக ஒரு வெளிப்படையான அந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மிக்க நன்றி மேடம். இப்பொழுது கேள்வி நேரம். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வரிசை முறையில் மிக சுருக்கமாக நீங்கள் நேரடியாக கேளுங்க. விரிவான தகவல்களை விடுத்து நேரடியான உங்களுடைய கேள்விகளை கேட்டால் சிறப்பாக இருக்கும். முதலாவதாக அஸ்வினி, நீங்க கேளுங்க. வணக்கம் மேடம், ரொம்ப இயல்பா பேசுனீங்க. கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது. சரிங்க மேடம். இந்த காலகட்டத்துல நம்ம பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படின்னு சொல்றோம்ல, அது எப்படி பொருத்தமா இருக்கு? அப்புறம் இந்த சமூக வலைத்தள காலகட்டத்துல பார்த்தோம்னா இந்த பெண்ணியம் என்பது வேறொரு பாதையை நோக்கி பயணிக்கிறதோ அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இதுவும் ஒரு ஆணாதிக்க கருத்தியல் தான். பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு சொல்றதெல்லாம் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஆண்கள் இப்ப வரதட்சணை பெண்கள் தான் வாங்குறாங்க, நாங்களா கேட்கிறோம், மாமியார் தான் கேட்கிறாங்க அப்படின்னு அந்த தப்பிச்சுக்கிற விஷயம்தான் இதுவும் ஒண்ணு, பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்ற விஷயம். இந்த ஆணாதிக்கம் அப்படி இருக்க பெண்ணை நீங்க ஒரு அம்மா, நீங்க இன்னைக்கு இப்ப முகநூல் சமூக ஊடகங்கள்லாம் வந்த பிறகு இப்ப எல்லாரும் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இந்த தாய்மை போற்றும் பதிவுகள்லாம் நீங்க இப்ப முகநூல்ல அந்த தாய் தினம், அன்னையர் தினம் வரும்போதெல்லாம் போடுவாங்க. அவங்க அம்மாவை பத்தி ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து போடுவாங்க. எங்க அம்மா விடியல்ல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் என்னென்ன வேலை செய்வாங்க, இப்படி என்ன காப்பாத்தினாங்க, இப்படி உழைப்பு எடுத்து எங்களை முன்னேற்றினாங்க அப்படின்னு ஒரு பதிவு போடுவாங்க அன்னைக்கு. ஆனா இவங்க எப்படி இருக்க ஒரு தாயை இவங்க சுரண்டி வாழ்ந்தது பத்தி ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்காது. இவங்க ஜட்டிய கூட அவங்க துவைச்சு போட மாட்டாங்க, குளிச்சுட்டு வர ஈர துண்டை கூட எடுத்து காய போட மாட்டாங்க. எல்லாத்தையும் அந்த அம்மா தான் செஞ்சிருப்பாங்க. இப்படி ஒரு அம்மா செய்யலன்னா இவங்க அன்னையர் தினம் பேசுவாங்களா சொல்லுங்க? ஒரு 5 வயசுல இருந்து உன் தட்டை நீ அந்த குழந்தைய பையனே கழுவணும், வீட்டை நீ பெருக்கணும், சமைக்கிறதுல உதவி பண்ணணும், தண்ணி தூக்கிட்டு வரணும், பாத்திரம் விளக்கணும், துணியை நீயே துவைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தாய் இந்த குழந்தைய அந்த பையனை வளர்த்துருந்தாங்கன்னா அந்த பையன் என் அம்மா மாதிரி உலகத்துல யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு அந்த அன்னையர் தினத்துல எழுத முடியும்? எழுதவே மாட்டாங்க. அம்மான்றவங்க இவங்களுக்கு வேலை செய்யற வேலைக்காரியா 24 மணி நேரமும் செஞ்சு பணிவிட செஞ்சு இருந்தாதான் அந்த அம்மாவுக்கும் அந்த வாழ்த்து கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலா ஆணாதிக்க சமூகம். அதனால பெண்ணுக்கு பெண் எதிரி எல்லாம் கிடையாது. இன்னும் இந்த பெண்கள், 2வது கேள்வி பெண்கள் பெண்ணியத்தை வேற தளத்துல கொண்டுட்டு போறாங்கன்னு அது ஆண் உருவாக்கி வச்சதுதான். என்னன்னா அதான் நான் இந்த லொலிட்டா சிண்ட்ரம் சொன்னோம்ல, இந்த
அந்த ஆணுடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து பெண்ணை வந்து இப்ப சிறுமியா இருக்க பெண்ணை வந்து ஆணை வந்து விரும்பி போய் காதலிக்கிற மாதிரி காட்டுறது. அவங்களுடைய செக்ஷுவல், அவங்களுடைய எக்ஸ்பிளாய்டேஷன், செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷனையும் அவங்க செக்ஷுவல் அபியூஸையும் வந்து பெண்ணுடைய புனித காதலா, அது சிறுமியோட புனித காதலா வந்து ஒரு நாவல் எழுதின உடனே அப்ப ஆண்களை நேசிக்கிறது, ஆண்களை வந்து காதலிக்கிறது மட்டும்தான் பெண்களுக்கான ஒரு கடமை. ஆணை வந்து உழுந்து உழுந்து காதலிக்கணும், அப்படியே வந்து முழு உடம்பையும் உள்ளத்தையும் வந்து வாரி கொடுத்து அன்பை பொழிஞ்சி ஒரு ஆணை காதலிக்கிறது தான் பெண்ணுடைய, அதுவும் சிறுமியில இருந்தே அதை செய்யணும் அப்படின்றத வந்து இவங்க உருவாக்கும் போது, அப்புறம் பாலிகாமி செக்ஸை வந்து இவங்க ப்ரமோட் பண்ணும்போது அந்த பெண் வந்து அதுதான் நினைக்கிறா. அது மாதிரி இந்த திரும்ப திரும்ப இந்த மாதிரி டெக்ஸ்டே பிரதிகளே வந்து இலக்கியமா ஆண்களுக்கு எழுதி குவிக்கும் போது அப்ப பெண்ணே நம்ப தொடங்கிடுறா. அப்ப நிறைய ஆண்களை காதலிக்கிறது தான் அவங்களுக்கான செக்ஷுவலான ஒரு ப்ரெஷரை கொடுக்கறது தான் பெண்ணுடைய வேலை, இதுதான் சுதந்திரம் அப்படின்னு அவங்க ஒரு தப்பான ஒரு கருதுகோளுக்கு உள்வாங்கிட்டாங்க. பெண்களும் அதை நோக்கி நிறைய கவிதைகள் அப்படிதான் நிறைய பேரும் எழுதிட்டு இருக்காங்க. அது வந்து இது முழுக்க முழுக்க ஆண்மைய சிந்தனை வந்து பெண் மூளைக்குள் திணிக்கப்பட்ட விஷயம். நன்றிங்க மேடம். அடுத்தது ஜெகதீஸ்வரி, நீங்க கேட்கலாம். மேடம் வணக்கம். ஒரு நிதர்சனமான உண்மையை பேசியதுக்காக நான் தலைவணங்குகிறேன். இப்ப எங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைங்க மேடம். வெளியே வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லைங்கிறது 100% உண்மை மேடம். ஆனா ஒண்ணு இப்போதைக்கு எங்கனால செய்ய முடியும் மேடம். என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறதுனால இந்த பதிவை இது ஃபியூச்சர் ஜெனரேஷன் மாணவிகளுக்கு இதை கொண்டு போய் எங்கனால சேர்த்த முடியும். அதுல கண்டிப்பா ஒரு சின்ன மாற்றம் வரும் என்பதை உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். ரொம்ப தேங்க்யூ ஜெகதீஸ்வரி மேடம். நன்றி மேடம். விஜய் கணேஷ் சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம். ரெண்டு குயிக்கா ஒரு 2 ஆப்சர்வேஷன் அப்புறம் ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட், இப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க பேசும்போது ஃபெமினிசம் பேசும்போது வெளியில எங்கேயோ ஏதோ ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை, யாருக்கோ ஏதோ பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு புற இதுல நடந்துட்டு இருக்க மாதிரி. இப்ப நீங்க உங்களை லொக்கேட் பண்ணி நீங்க கடந்து வந்த, ஏன்னா அது அப்படிதான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் கல்லூரி பேராசிரியராக இருக்கேன். நான் இப்போ நிறைய ஸ்டாஃப் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், லேடி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து இந்த விஷயங்களை பேசுவாங்க. நிறைய கான்ஃபரன்சஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த மகளிர் தினம், மன்னையர் எல்லாமே கொண்டாடுவாங்க காலேஜ்ல. ஆனா ஒரு 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 மேல் ஸ்டாஃபுக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, எனக்கு என்ன கேன்டீன்ல சாப்பிட்டு இருந்தேன், என்ன கேன்டீன்ல சாப்பிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கேள்வியே வந்து என்னன்னா, இதையே நீங்க மேரேஜ் முடியாது, எப்போ வெளியில சாப்பிட்டாலும் சுகாதார அடிப்படையில நீங்க வந்து உங்க உடல் நலத்திற்கு வந்து கேடு அப்படின்ற மாதிரி பேசுறது வேற. ஆனா இதே இது கல்யாணம் ஆகாத ஒரு ஆண் சாப்பிட்டு இருக்கும்போது இயல்பா எடுத்துக்கிறவங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க முதல் கேள்வி என்ன இன்னும் கேன்டீன்ல சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு எடுத்துக்காட்டு கூட சொன்னீங்க, ஒரு ஆண் எப்படி எனக்கு இட்லி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, உப்புமா தான் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு ஆண் சொல்ற மாதிரி இங்க அந்த பெண்களும் அந்த மாதிரி அதான் நீங்க சொன்ன மாதிரி, அதாவது நீங்க எந்த அளவுக்கு லொக்கேட் பண்ணி அதை ஃபைட் பண்ணி வரும்பொழுது இங்க என்னன்னா இந்த கான்ட்ரடிக்ஷன் தெரியுது. ஒரு பக்கம் பெண் விடுதலை இதுவும் பேசிட்டு இருக்காங்க, ஆண்களும் பெண்களும் 2 பேருமே சொல்றேன். இன்னொரு பக்கம் அதே கல்லூரியில வந்து மகளிர் தினம் இந்த மாதிரி வரும்போது அன்னைக்கு வந்து இது வந்து ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா ட்ரெஸ் அப் பண்ணி மேக்கப் போட்டு அதை வந்து ஆண்களும் அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரைடல் மேக்கப், மெஹந்தி காம்படிஷன், ரங்கோலி போட்டி, அதாவது எந்தெந்த கட்டமைப்புல இருந்தாலும் வெளிவரணும்னு நம்ம பேசிட்டு இருக்கோமோ திரும்ப அதுக்குள்ளேயே அவங்கள தள்ளி விடுவாங்க. ஸோ அதை வந்து ஆண்களுமே ரொம்ப அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரி, நீங்க ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றது, நல்லா கோலம் போடுறீங்க, நல்லா மெஹந்தி போட்டிருக்கீங்க
அந்த மாதிரி பேசும்போது அந்த திரும்ப இந்த எதுல வெளியில வரணுமோ திரும்ப அதுக்குள்ளே போற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்போ ஆனா அதே அவங்களே தான் அந்த பெண் விடுதலை பத்தியும் பேசியிருப்பாங்க இன்னொரு பக்கம். ஸோ அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டாவது இந்த பெரியாரோட இதை பத்தி பேசுறீங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு படிப்பு வட்டம் நாங்க பெரியார் பத்தி பெரியாரோட ஸ்பீச் கட்டுரைகள் வந்து வார வாரம் ஒரு கட்டுரை ஒரு டெக்ஸ்ட் எடுத்து வாசிக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சில பேராசிரியர்கள் அதுல வந்தாங்க, மாணவர்கள் வந்தாங்க. ஆனா அவங்க அவருடைய அரசியல் கருத்துக்களை வந்து ரொம்ப இயல்பா பேசுறவங்க. அவருடைய அந்த பெண்ணின் அடிமையானால இருந்து அந்த தொகுப்பை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோன்னே ஒவ்வொருத்தரா வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திருமணம் பத்தி பேசும்போது, குடும்ப அமைப்பை பத்தி பேசும்போது, அப்ப அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இது எப்படி இருக்க முடியும்? அவரு திருமண முறையே வேணாம் அப்படின்னு பேசுறாரு பெரியார். பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? அதே நீங்க ஒரு சில எடுத்துக்காட்டு சொன்னீங்க. அவங்க மார்க்சிசம் படிச்சிருக்காங்க, ஃபெமினிசம் படிச்சிருக்காங்க, உலக அரசியல் பேசுவாங்க, எல்லாமே பேசுறாங்க. ஆனா இந்த விஷயத்த அவங்களால ஏத்துக்க முடியல. நிறைய பேர் கூட சண்டை போடுற அளவுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு வந்து அவங்க ஏன்னா நான் தொடர்ந்து அந்த பெண்ணின் அடிமையான இருந்து வந்து அவருடைய உரை கட்டுரைகள் எடுத்து போட்டோன்னே வந்து ஒரு 2-3 வாரம் வந்தாங்க. அப்புறம் அதை நிறைய பேர் வந்து தவிர்த்துட்டாங்க. ஸோ அதை இங்க பகிர்ந்துக்காங்க. இன்னொன்று வந்து பெரியாரே வந்து ஒரு சில கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. இந்த சுயமரியாதைக்காரர்களே வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து தொடங்கணும், நீங்களே அதை வந்து பின்பற்றுறது கிடையாது. ஸோ மற்ற விஷயங்களை இயல்பா ஏற்றுக்கக்கூடியவங்க வந்து பெரியார் காலத்திலே அவர் பேசும்போதே வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பெண்கள் விடுதலை குறித்து பேசும்போது ஒரு சலனம் இருந்திருக்கு ஆண்கள் மத்தியில அப்படின்றத சொல்ல நினைச்சேன். கேள்வி என்னன்னா, அதாவது தற்சமயம் இப்போ தமிழ் சூழல்ல இப்போ உங்களை சொல்லுவாங்க சல்மா, குட்டி ரேவதி, சுவிதாரணி. இப்போ அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசன்ட்ல உங்க கவனத்துக்கு வந்து அதாவது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற எழுத்தாளர்களை பத்தியோ இல்ல அந்த சூழல் எந்த மாதிரி இருக்கு, அதுக்கான ஒரு போக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ். நன்றி விஜய் கணேஷா. ஆக்சுவலா இது வந்து இந்த பெண் உழைப்பு கேக்குதா? கேக்குது. சரி. பெண் உழைப்பு சம்பந்தமான அந்த குடும்ப உழைப்பு சம்பந்தமான அந்த பார்வை வந்து பெண்களுக்கே ஒன்றும் மாறாம இருக்கிறது காரணம் வந்து பெண்கள் வந்து தன்னை வந்து இதெல்லாம் இப்ப எப்படி செக்ஷுவாலிட்டியை வந்து இன்னைக்கு வந்து நவீன பெண்ணா இருக்கணும்னா நீ வந்து பாலிகமி செக்ஸ் வந்து நீ பேசணும், அங்கீகரிக்கணும், எக்ஸ்ட்ரா மேரேஜ் லைஃப் எல்லாம் வந்து நீ பழகணும், அதுதான் ஃபெமினிசம்ன்ற மாதிரி ஒரு இதை வந்து உருவாக்கி வச்சிருக்க இந்த இன்டலெக்சுவல்ஸ் வந்து பெரியாரே அவங்க வந்து தப்பா இன்டர்பிரட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பெரியார் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து நீங்க மனமொத்து மனப்பூர்வமான இரண்டு பேருக்குமான ஒப்பந்தம் என்பது சமநிலையில இருக்கணும். நீங்க ரெண்டு பேருக்கும் உண்மையா இருக்கணும், ரெண்டு பேருக்கும் சின்சியரா இருக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்படி சின்சியரா இல்லாத ஆணுக்கு அவன் 4 மனைவி கட்டிட்டு போனான்னா நீங்க செய்கின்ற அப்படிதான் வந்து இன்டர்பிரேட் தான் பண்றாரு அவரு அத. ஆனா ஃபெமினிசம் பேசும்போது அவர் பெண்ணுக்கு ரொம்ப தெளிவா தனியா சொல்லியிருக்காரு. நீ வந்து உன்னுடைய திருமண உறவை நீ தேர்ந்தெடுக்கணும், உன்னுடைய பார்ட்னரை நீ தேர்ந்தெடுக்கணும், உன்னுடைய பார்ட்னருக்குள்ள நீ வந்து அடிமையாக கூடாது, ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் லைஃப்குள்ள டீல் பண்ணணும். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ கணவன் செத்துட்டாடா விட்டுட்டு போனானா நீ அவனுக்காக ஏங்கிட்டு இருக்காத, நீ வேற திருமணம் செஞ்சுக்கோ, வேற மறுமணம் செஞ்சுக்கோ, உன்னுடைய லைஃப பாரு அப்படின்னு அவரு தெளிவாதான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு இடத்த வந்து இவங்க புடிச்சுக்கிறாங்க, அவன் 4 கல்யாணம் பண்ணானா நீ 4 கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அது வந்து ஒரு அது வாதத்துக்காக வைக்கப்பட்டது. அப்ப வந்து பெரியார் பேசுற பெண்கள்லாம் நீ 4 பேரை ஒரே டைம்ல வந்து 4 பேரோட போக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் அதை வந்து மிஸ் இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து அந்த கருத்தாக்கத்தையே சிதைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ குழந்தை பெத்துக்காத என்னும் போது நிச்சயமா வந்து எல்லாரையும் வந்து பெரியார் சொல்லல. ஆக்சுவலா
நீ யார் யார் ஒடுக்கப்படுறாங்களோ எல்லாரும் அப்படி நடந்துட முடியாது. அந்த கர்ப்பப்பை சுதந்திரம் என்றது பெண்ணுக்கு வேணும். பெண்ணுக்கு மேரிட்டல் ரேப்பை பத்தி இன்னைக்கு வந்து வளர்ந்த நாடுகள்லாம் பேன் பண்ணிட்ட பிறகு இந்தியாவில் இப்பதான் அதை செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசு மண்டையில கொட்டின பிறகு இன்னைக்கு அதை பத்தி நீங்க ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் போது இன்னைக்கு வந்து அதை பத்தி ஒரு பாசிட்டிவான மூவ் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா குடும்பம்ன்றது புனிதமானது. கணவன் வந்து எப்ப அத்துமீறல் நிகழ்த்தினானோ பெண் உடல் மீது மனைவின்றதுனால நீங்க தாங்கிக்கணும்ன்றத வந்து அதை உடைச்சிருக்காங்க. அது இது அப்ப இத வந்து நம்ம இப்படிதான் எதிர்கொள்ளணும். கடைசி கேள்வி என்ன கேட்டீங்க? உங்களுடைய கேள்வி சாரி. இப்போ பெண் எழுத்தாளர்கள் தமிழ் சூழல சொல்லுவாங்க சல்மா இல்ல அடுத்த தலைமுறை பெண்கள் அதான் அடுத்த தலைமுறை பெண்களை வந்து இப்ப இந்த மல்டிமீடியா வந்த பிறகு சோசியல் மீடியா வந்த பிறகு இன்னைக்கான அந்த ஒரு தளர்வு விகரசான இது வந்து ஒரு தளர்வு நிறைய பெண்கள் இன்னைக்கு புதுசா எழுத வந்திருக்காங்க. நிறைய பேர் மொழி அளவுல அந்த நல்ல கவிதைகள் எழுதுறாங்க. நல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா என்னன்னா பொலிட்டிக்கலா அவங்க வந்து பெண்ணைய அரசியலுக்குள்ள நிக்கிறாங்கன்னா நிக்கல. அது நிறைய மீண்டும் வந்து நிறைய காதல் கவிதைகள் எழுதுறதா தான் அந்த கவிதைக்குள்ள மறுபடியும் எழுத வந்திருக்காங்க. அதுதான் வந்து ஒரு போக்கா இருக்கு. இப்பதான் வந்து சில பேர் வந்து இப்ப நான் இந்த கண்ணம்மா மனோகரன் கவிதைகள்லாம் பார்த்தா முழுக்க பொலிட்டிக்கல் கவிதை எழுதியிருக்காங்க வந்துட்டு இருக்கு. அப்புறம் சில தலித் பெண் கவிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் புதுசா எழுத வர பெண்கள் கொஞ்சம் ஒண்ணு தொகுப்பெல்லாம் வரல அவங்களது. அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தொகுப்பா நான் இது வரைக்கும் படிச்சது வரைக்கும் திரும்ப திரும்ப நிறைய இவங்களும் காதல் கவிதைகள் தான் பெண்கள் நிறைய எழுதிட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு என்ன காரணம்னா இந்த சூழல் மறுபடியும் அந்த பெண்கள் அப்படிதான் அப்படி எழுதுறவங்களதான் வந்து ஒரு 10% அரசியல் கவிதைகள் இருக்கு. ஆனா 90% காதல் கவிதைகள் இருந்தாதான் அவங்கள பத்தி பேசுறாங்க, அவங்கள பத்தி வந்து இது பண்றாங்கன்னும் போது அந்த சூழலுக்குள்ள அவங்க அந்த சுழலுக்குள்ள போய் சிக்கிடுறாங்க. ஆனா இது சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலா. நன்றி நன்றி விஜய் கணேஷ். நன்றி மேடம். சீசு செல்லப்பா நீங்க பேசலாம். நீங்க பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுல வந்து நீங்க ஔவையாரை படிச்சதன் மூலமாக உங்களுடைய கவிதை மொழிய உருவாக்குனீங்க. அதோடைய வளர்ச்சி நிலை எப்படிப்பட்டதா இருந்தது? அதுல நீங்க அடைஞ்ச சவால்கள் என்ன? அதை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணீங்க அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. இதுதான் இவ்வளவு நேரம் அதான் பேசிட்டு இருந்தா ஔவையார். ஆக்சுவலா இது ஔவையார் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடல். ஆக்சுவலா என்னுடைய கவிதைகளுடைய பொலிட்டிக்கல் வாய்ஸா நான் ஔவையாரை தான் எடுத்துக்கிட்டேன். அவங்களுடைய அந்த எனக்கு ஔவையார் பாடல் வந்து அந்த எட்டேகால் லட்சணமே எமனேறு வாகனமே அந்த இது வந்துதான் அதுதான் ஒரு பெரிய சிலிர்ப்பு மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு கவிதை அது பாடல். அதை கேட்டுதான் ஒரு ஆணை சாட கூட முடியுமா அப்படின்றது அந்த இது வந்து எனக்கு தோணுச்சு. அது 10ஆவதுல அந்த தமிழாசிரியர் வந்து அந்த கவிதை சொல்லும் போது அது கிளாஸ்ல வகுப்படுத்து அப்படிதான். அப்புறம்தான் நான் வந்து சங்க கவிதையெல்லாம் நான் அப்ப படிக்கல. நான் 20 வயசுக்கு மேலதான் சங்க கவிதைகள் ஔவையார் எல்லாம் படிச்சேன். ஆனா ஔவையார் பத்தி அந்த கதைகள்லாம் இருக்கும்ல, வாய்மொழி கதைகள்லாம் இருக்கும்ல, அப்படிதான் கேட்டேன். அப்போ வந்து அதுக்கு பிறகு படிக்கும்போதுதான் ஔவையாரை படிக்கும்போதுதான் எனக்கு வந்து ஔவையாரு எத்திசை சென்றாலும் அத்திசை சோரே, அப்புறம் இந்த அப்புறம் மூட்டு வேண்கோள் தாக்கு வேண்கோள் இந்த பாடல்கள், அப்புறம் இன்னொரு பாடல் காடாவாழி
நாடாவாழி அந்த பாடல் சரியா தெரியல எனக்கு. அந்த ஆனா அந்த ஆண் எப்படி இருக்கான்னா அப்படிதான் அந்த சமூகமும் இருக்கும். ஆண்டை வழியா வழி அப்படின்னு வரும் அந்த முடி அந்த கவி அந்த பாடல். இந்த பாடல்லாம் வந்து ஔவையாருடைய ஜெம்மு பொலிட்டிக்கல் ஃபெமினிஸ்டோடைய நான் பிரபகண்டா அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த கவிதைகள், ஔவையாருடைய கவிதைகள்லாம். இதெல்லாம் தாண்டி இந்த மைலேஜ், அது அந்த மைலேஜ் ஔவையோடைய அந்த மைலேஜை தாண்டி போகணும் ஒவ்வொரு பெண்ணும். ஆனா அதை தாண்டி யாருமே போகல. அதுதான் பெரிய விஷயம். அந்த மைலேஜ் வந்து ஔவை வந்து அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குல்ல ஔவையோட அந்த அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொலிட்டிக்கல் பவர் ஔவை கொடுத்த அந்த பொலிட்டிக்கல் பவர் வந்து தான் நான் அதை தாண்டி போகணும் தான் என்னுடைய அரசியல் பயணம் இருக்கு, என்னுடைய கவிதை பயணம் அப்படி இருக்கு. ஏன்னா அதிகாரத்துக்கு எதிரான பேரரசு உடைய அதிகாரத்துக்கு எதிரான ஒரு வாய்ஸ் வந்து ஔவையாருடைய குரல். இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன பெட்டி பாலிட்டிக்ஸ் ஒரு ஆண் கவிஞரையே நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடிஞ்சா ஐயோ நாளைக்கு அவனுடைய கவிதையை வந்து பேசாம போயிட போறான் அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்கோம். அதுதான் அதெல்லாம் கடந்து போகணும் தான் நான் எழுதிட்டு இருக்கேன். அவை அந்த பொலிட்டிக்கல் வாய்ஸ் வந்து அந்த பலம் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி எனக்கு இன்க்லாப் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்க்லாப் கவிஞர் இன்க்லாப் வந்து என்னுடைய பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷன். அவருடைய அந்த எத்திக்ஸ், அவருடைய அரசியல் அறம், அதிகாரத்துக்கு எதிரான அவருடைய குரல், அரசை எதிர்த்து அவர் எழுதிய கவிதைகள், அரசு விருதுகளை மறுத்தது அவரு. தமிழ்நாடு அரசு விருதை மறுத்திருக்காரு. சாகுதே அவர் இறந்த பிறகுதான் சாகுதே இருந்தாலும் சொல்றேன், அவர் தமிழ்நாடு அரசு விருதெல்லாம் மறுத்தது. அந்த பொலிட்டிக்கல் வாய்ஸ், அந்த ஸ்டாமினா, இதுதான் வந்து ஒரு எழுத்தாளருடைய எழுத்தாளர் ஒரு இன்டலெக்சுவலுடைய ஒரு கவிஞருடைய எத்திக்ஸா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாம வந்து மக்களுக்கானவர்கள், நாம மக்களுடைய குரலா இருக்கணும். அதிகாரத்துக்கு எந்த விதமான அதிகாரத்துக்கும் எதிரா நம்ம பேசணும். அது குடும்ப அதிகாரமா இருந்தா சொல்லும், ஆண் அதிகாரமா இருந்தாலும் சொல்லும், அரசு அதிகாரமா இருந்தாலும் சொல்லும். அப்ப அதிகாரத்துக்கு எதிரானவர்கள் எழுத்தாளர்கள்ன்றதுக்கு வந்து கொஞ்சமாவது நம்ம நியாயம் சேர்க்கணும். எழுத்தளவிலையும் நம்மளுடைய செயல்பாடு அளவிலையும் வாழ்வளவிலும் நம்ம வந்து கொஞ்சம் நியாயம் சேர்க்கணும்ன்றதுக்காக தான் என்னுடைய அதுதான். நன்றி. சொல்லுங்க. நன்றிங்க மேடம். அடுத்தது கேள்வி கேட்கிறவங்க. விக்னேஷ், நீங்க கை தூக்குனீங்க, கேள்வி கேட்கறீங்களா? மேடம் வணக்கம் மேடம். திரு விக்னேஷ். தொடர்ந்து கதைகள் நிறைய படிச்சிருக்கேன் மேடம். முதல் முறையா நீங்க உரையாற்றுறதை கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க இந்த சொன்ன தொடர்ச்சிய பெண்ணி எழுத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய புரிஞ்சிருக்கும் பலருக்கும். இங்க வந்து நிறைய பல்கலைக்கழகம் கல்லூரியில பணியாற்ற ஆசிரியர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதுக்காக நீங்க அந்த விஷயத்தையும் வலியுறுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பாடத்திட்டத்துல வைக்கும்போது இக்கால கவிதைகள், இக்கால இலக்கியம்னு சொன்னா இன்னைக்கு மேத்தா, மேரா, இது மீரா இவங்களோட கவிதைகளை தான் முன்மைப்படுத்தி வைக்கிறாங்க. பெண் எழுத்துன்னு சொன்னாலுமே அந்த அவங்க வரையறுத்து வச்சிருக்க அதிகார வரம்புக்குள்ள வர்ற மிஞ்சி போனா ஒரு கல்ச்சுரல் ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு சில கவிதைகளை முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த பெண் எழுத்து, பெண் படைப்புகள் குறித்த பாடத்திட்டம் வந்து கல்வி நிறுவனங்கள், கல்வி புலத்துல இந்த நிகழ்வு நடக்கிறதுனால கல்வி புலத்துல அந்த பாடத்திட்டம் வைப்பதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறது குறித்து. அடுத்து வந்து ஒரு படைப்புக்கான நோக்கம் என்னவா, நோக்கம்ங்கிறது ஒண்ணு வந்து நம்ம நிர்ணயிக்க வேண்டிய தேவை இருக்குங்களா அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா. நன்றி. அவர் அந்த விஜய் கணேஷ் சாரும் இதொட்டி தான் கேட்டாரு. ஆக்சுவலா அந்த எப்படி கல்வி புலத்துல வந்து எப்படி வந்து தோற்றம் இந்த விஷயங்கள் வந்து எப்படி அந்த மகளிர் தினம் கொண்டாடுறதோ இல்ல வந்து அது போல வந்து படைப்புகள்ல வந்து பெண்ணிய படைப்புகள்ல வந்து வைக்கிறது, கல்ச்சுரல் ஃபெமினிசத்தை எப்படி உள்ளடக்கிறதுன்ற விஷயங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த அழகியல் கவிதைகள் அப்படின்னு தான் அவங்க வந்து வைக்க முடியும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்கு. இப்ப ஆக்சுவலா இப்ப இலக்கிய நான் வந்து தோற்றம் இப்படி வந்து ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆளுமையா இருக்கணும், அறிவால் மதிக்கப்படணும், பெண் வந்து தன்னுடைய தோற்றத்தால் நகை போட்டுட்டு இருக்கா, அவ வந்து இந்த ஒரு ஒரு சமூகம் வரையறுத்து அந்த அதை மீறாம இருக்கா அப்படின்ற அந்த வரையறெல்லாம் உடைச்சு அவளுடைய ஆளுமையால மதிக்கப்படணுன்றதுனால என்னுடைய தோற்றத்தை நான் மாத்திக்கிட்டேன். அப்ப அந்த தோற்றம் வந்து எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்கறதுனால இந்த தோற்றத்தை வந்து நிறைய
என் சமகாலத்துல எழுத வந்த பெண்கள் வந்து அது வரைக்கும் புடவை கட்டிக்கிட்டு அது வரைக்கும் வந்து நல்லா பொட்டு பூவெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே டக்குன்னு மாறினாங்க. அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தது என்னுடைய தோற்றம், என்னோட வாழ்வியல் முறையெல்லாம். அதை மாறினாங்க, அதை வந்து அங்கீகரிக்காமையே அவங்களுக்கு மாறிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அதுக்கான புறச்சூழலும் சமூகத்துல உருவாக தொடங்குச்சு. ஆக்சுவலா அந்த 90களில் இருந்து 2000 வந்த இந்த நுகர்வு கலாச்சாரம், நிறைய ஆடை கலாச்சாரம் எல்லாம் வந்த பிறகு அது வந்து தோற்றத்தையும் மாறுறதுக்கு அங்கீகாரம். ஒரு கிராமத்துல வந்து நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி பேண்ட் போட்டுக்கிட்டு ஊரே எதிர்த்து அதெல்லாம் வந்து எல்லாம் கிண்டல் பண்ணும்போது மாறிக்கிட்டு இருந்தது வந்து இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா ஆயிடுச்சு இது. ஆனா இலக்கியவாதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு பூ வச்சுக்கிட்டு ஒரு புடவை கட்டிட்டு வர பெண்களே பார்க்க முடியல, மல்லிகைப்பூ வாசத்தையே வந்து இலக்கிய கூட்டங்கள்ல பார்க்க முடியலன்னு கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் பெண் கவிஞர்கள் அதே மாதிரி புடவை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இலக்கிய இந்த புலங்க இது கல்வி புலங்கள்லயும் நடக்குது. ஒரு பெண்ணுன்னா இப்ப நியூட்ரல் ட்ரெஸ்ன்றது போயிட்டு பொண்ணுன்னா வந்து நல்ல சிங்காரத்தோட இருக்கணும், அலங்காரத்தோட இருக்கணும். அதுல இருந்து அந்த தோற்றத்துல இருந்து பெண் வந்து மாறிட்டா நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். இந்த சமூகம் வந்து அதை கொஞ்சம் விளக்கும். அப்ப அந்த பதட்டத்தை வந்து இந்த சமூகம் கொடுக்குது, ஆண் சமூகம். அதனால பெண்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த மருதாணி போட்டுக்கிறது, இல்ல வந்து அது ஆடை அலங்காரத்துல தோற்றத்துல அதிக கவனம் செலுத்துறதுன்றது. அதே மாதிரி இப்போ நவீன எழுத்துக்கள் வந்து கல்வி புலத்தில் இணைக்கும் போதும் பெண்ணிய எழுத்துக்கள் இணைக்கும் போதும் இதே சிக்கல் தான் இங்கேயும் வருது. அப்ப அந்த கொலுச பத்தி கவிதைய வந்து பெண்ணிய கவிதையை இணைச்சு வைக்கிறது, கொலுச பத்தி பாடுறது, என் கை வளையல் வந்து என்ன அழகா இருக்குன்றது பாடுறத வந்து அது பெண் எழுதிட்டான்றதுனால அந்த கவிதைகளை வைக்கிறது. இந்த போக்கு வந்து மாறணும்னா ஒரு வலிமையான அரசியல் புரிதலுடைய ஒரு கல்வி கலாச்சாரம் உருவாகணும் துறைக்குள்ள. அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாதான் அதெல்லாம் வந்து உள்ள ஒரு அரசியல் பூர்வமான பெண்ணிய கவிதைகள்லாம் வந்து உள்ள வைக்க முடியும். இல்லைன்னா திரும்ப திரும்ப இது வந்து மஞ்சள் பூசிக்கிட்டு மங்களகரமான பொண்ணுன்னா அப்படி பூ வாடுறதுக்குள்ள என் காதலன் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்னும் வரல, தரம் உதிர்ந்து போச்சு, மாலை நிலாவும் வந்து வானத்துல எழுந்துருச்சு அப்படின்னு இந்த கவிதைகளை தான் மறுபடியும் நீங்க படிக்க வேண்டி வரும். தேங்க்யூ. அதாங்க மேடம், இப்ப வந்து யானோ தேரேன் அவர் போய் வழங்கலரேங்கிறத ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பண்பும் இருக்குதுங்க மேடம். அதே மாதிரி உங்களுடைய கவிதையை நான் நேரடியான அனுபவத்துல உங்களுடைய கவிதைகளை எங்க பாடத்திட்டத்துல இருக்கு, ஆனா அதை நடத்தாம தவிர்த்துட்டு போற மாதிரியான போக்குகள் நிறைய நடந்துச்சுங்க மேடம். இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க மேடம். இல்ல, நீங்க தான் மாணவர்கள் தான் தேடி தேடி படிக்கணும். இனிமே வந்து நீங்க கல்வி புலம் தான் எல்லாத்தையும் ஊட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் உங்க தப்பு தான் அதுவும் வந்து. அது படிக்கணுங்க மேடம், அது அவங்க தவிர்த்துட்டு போனனாலதான் அது படிக்கணுங்கிற எண்ணம் வருதுங்க. அதனால வந்து நீங்க மாணவர்கள் வந்து நீங்க தான் அறிவை தேடி நீங்க தான் போகணும். அறிவு உங்ககிட்ட வராது. ஏன்னா அது ரொம்ப ரேர். அறிவை கொடுக்கும் ஆசிரியர்கள் வந்து அமையறது ரொம்ப ரேரு. அப்படி சில ஆசிரியர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க, வழிகாட்டுகள். இருந்தாலும் வந்து நீங்க வந்து தேடி போகணும். நன்றி. நன்றி. நன்றி மேடம். வேற கேள்விகள்? சாட் பாக்ஸ்ல சில கேள்விகள், ஒரு கேள்வி இருக்குங்க மேடம், படிக்கிட்டுங்களா? சரி, படிங்க. பெண்ணும் இயற்கையும் சுரண்டும் போக்கு குறித்து விவாதிப்பதற்கான வெளி இருந்தும் அரசுகளும் இயக்கங்களும் எளிதாக கடந்து செல்வதை எவ்வாறு புரிந்து கொள்வது தோழர்னு கேட்டிருக்காரு கானகநாடன். இல்ல, அரசு வந்து பெண்ணும் இயற்கையும் சுரண்டுதுன்னா அவங்களுடைய லாப நோக்கத்துக்காக, அவங்க அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக அவங்க சுரண்டுறாங்க. இயக்கங்கள் அதோட இணைந்து போகுதுன்னா அது எல்லாமே வந்து சர்வைவலுக்கான ஒரு இயக்கமா இருக்கு, மக்களுக்கான இயக்கமா இல்லை. அதுதான் பெரும் பிரச்சனை. அப்புறம் அதிகாரங்கள் எதிர்க்கும் போது அந்த எதிர்த்து வலிமையா நிக்க முடியாம இருக்கு இயக்கங்களால. ஏன்னா அதிகாரங்கள்ன்றது வந்து வெறும் ஆட்சியாளருக்கு மட்டும் இல்ல, அரசு போலீஸ்ன்றது வந்து அது கூட இருக்கு. அவங்க பொய் வழக்குகள் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் போட்டு
எல்லாமே இந்த இயக்கங்கள்ல இருக்கவங்க பெரிய மல்டி மில்லியனர்ஸ் கிடையாது. ஒரு மாசம் கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தா அவங்க குடும்பமே போயிடும். இப்ப எல்லாமே அவங்க வந்து அதை விட்டு கொடுத்துட்டு தான் எல்லாத்தையும் இது பண்றதுனால இது இந்த அரசியலை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனாலும் குறைந்தபட்சம் வந்து இயக்கங்கள் வந்து ஒரு பெண்ணியத்துக்கு நியாயம் சேர்க்கிற அளவுக்கு கொஞ்சம் ஓப்பனா பன்முகத்தன்மையோட இயங்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி. நன்றி மேடம். வேற ஏதாச்சும் ஓரிரு கேள்வி இருந்ததுன்னா கேட்க, அப்புறம் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துருவோம். அஜய் சுந்தர் கேளுங்க. இல்ல சவுண்ட் கேட்கல அஜய் சுந்தர் ஆடியோ. நன்றி மேடம். இல்ல விட்டு விட்டு கேக்குது. அஜய் சுந்தர் பேசுங்க, தெளிவா பேசுங்க. மைக் மியூட்ல இருக்கு, அமைதியில இருக்கு. கேட்கல. இல்ல உங்களுடைய கேள்விகளை இதுல போடுங்க, கருத்து பெட்டியில போடுங்க. இல்லாட்டி வேற யாராச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓரிரு கேள்விகள். அவங்க சண்முக பிரியா அவங்க வந்து கேளுங்க. சண்முக பிரியா கேளுங்க. இல்லைங்க, அவங்க வெளியே போயிருக்காங்க. சரி. அம்மா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குது. அம்மா என் பேர் வினிதாங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு ஐயம், அந்த பெண்ணிய எழுத்து பெண்மொழி அப்படின்னு வரும்போது அத இப்போ பெண் உடல் சார்ந்து எழுதுவது, அதை தாண்டி இன்னொன்னு போனோம்னா பெண் மனம், அதுக்கப்புறம் பெண் சூழல், இந்த விடுதலை அரசியல் அது சார்ந்து எழுதுவது அப்படின்னு எனக்கு அந்த ஒரு 2 கிளாசிபிகேஷன் இருக்கு. இப்ப இதை எப்படி அந்த பெண் மொழி பெண் எழுத்து அப்படிங்கிறத பெண் உடல் சார்ந்து எழுதுவது, உடல் தவிர்த்து பிற சூழல் சார்ந்து எழுதுவது, அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாங்க மேடம்? பெண் எழுத்து பெண் மொழின்றது ரெண்டும் வேற வேற. ஆண் மொழியிலே பெண் எழுத முடியும். அது ஆணுக்கான பெண்ணை வந்து உருவகிச்சு அதை ஓமைப்படுத்தி ஆணுக்கான பெண் கதைகளை எழுதுறது தான் பெண் எழுத்து எழுத முடியும். அது பெண் எழுத்துகள் வகைப்பாடுக்குள்ள வரும். அது பெண் மொழி என்பது வேற. அது வந்து பொலிட்டிக்கல் வார்த்தை பெண் மொழின்றது. அந்த அரசியல் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ உன் மீதான பெண் மீதான அதிகாரத்தை தகர்ப்பதுதான் பெண்மொழி. அந்த மொழிக்கு வழியாக நீ வந்து அதிகாரத்தை தகர்க்கணும் அப்படின்றது, அந்த மொழியில வெளிப்படுத்தணும் அப்படின்றதுதான் வந்து பெண்மொழி. அப்ப உதாரணத்துக்கு தான் நான் என்னுடைய கவிதைகள்லாம் நான் படிச்சேன்ல, அந்த பெண் உடல் மீதான அதிகாரங்களை எப்படி வந்து கவிதைக்குள்ள தகர்க்கலாம் அப்படின்றதுதான். அது வந்து அது மாதிரி இந்த உலகம் வந்து எல்லாருக்குமானது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ மட்டும் சொந்தம் இல்லை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொந்தமான இந்த உலகத்தை வந்து ஆணினுடைய பேராசையால போராசையினால சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. பெண் உடலை, பூமியை, வளங்களை, இயற்கை வளங்களை எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பதும் எழுதுவதும் தான் பெண்ணிய அரசியல். அப்ப வந்து பெண்ணிய அரசியல் என்பது ஒட்டுமொத்தமா பெண்ணுக்காக மட்டும்தான் குரல் கொடுக்கறது இல்லை, விடுதலை அரசியல். அந்த விடுதலை அரசியல் வந்து ஜாதி, மதம், நிறம், பால், பேதம், நீளம் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்துக்கான விடுதலைக்கான ஒரு குரலா வந்து வெளிப்படுறதுதான் பெண்ணிய அரசியல். அது விளிம்பு நிலை, ஒடுக்கப்பட்ட ஜெண்டர்ல இருந்து எல்லாமே அதுக்குள்ள பேசுறது. ஆணுக்கு வந்து அந்த கடப்பாடு இல்லை, அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து அவங்க ப்ரிவிலேஜ், அவங்க அந்த சமூகம் கொடுத்த அந்த அவங்களுக்கு வந்து அதிகார ஒடுக்குமுறை இருந்தாலும், ஜாதியால ஒடுக்குமுறை இருந்தாலும், தனக்கு கீழே ஒடுக்கிறதுக்கு பெண்ணுன்ற ஒரு உயிர் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அதுல ப்ரிவிலேஜ் ஒரு அதிகாரத்தை எப்பயுமே இருக்கு. ஆண்கிட்ட எப்பயுமே ஒரு ப்ரிவிலேஜ் அதிகாரம் வந்து அவங்க கையில இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து சூழல் பத்தி அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் கிடையாது.
தன் சக உயிரி பத்தியே கூட வாழற ஒரு பெண்ணை பத்தியே கவலை இல்லாதப்ப அப்புறம் அப்படி அவங்க சூழல் பத்தி கவலைப்படுறாங்க. அப்போ வந்து ஒரு இன்க்ளூசிவான எழுத்து தான் பெண் மொழியும் பெண் அரசியலும். அதுதான் என்னுடைய கவிதைகள்ல வந்து இந்த முன்னுதாரணமா நான் வந்து அதனாலதான் என் கவிதைகள் வந்து அதிகமா வந்து பேசப்படுது. உலக அளவுல என் கவிதைகள் மொழிபெயர்க்கப்படுதுன்னா அப்ப இதுவும் ஒரு காரணம். எல்லா சர்வதேச அரசியல்ல இருந்து, ஜாதி அரசியல்ல இருந்து, பெண் அரசியல்ல இருந்து, எல்லா அரசியலையும் வந்து மத அரசியல்ல இருந்து, நில அரசியல், இன அரசியல்ல இருந்து எல்லா அரசியலையும் என் கவிதைகள் பேசுதுன்ற ஒரு அந்த பன்முகத்தன்மை, பன்முக குரல் வந்து என் கவிதைக்குள்ள இருக்குன்றதுனாலதான் என்னுடைய அது பால் அரசியல்ன்றது வேற டிஃப்ரெண்ட். நீங்க கேட்டது வந்து உடல் அரசியல், பால் அரசியல்ன்றது வேற. அது வந்து எதுக்கு வந்ததுன்னா இப்ப இன்னைக்கே அவங்க அந்த பால் அரசியல், உடல் அரசியல் தான் பெண்ணுடைய மொழின்னு வந்து எழுதிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மாறிட்டாங்க. நீங்க பாக்கலாம். இப்ப ஒரு 10 வருஷத்துல அவங்க எழுத வந்த காலத்துல அவங்க கிட்ட இருந்த மொழியும் இன்னைக்கு இருக்க மொழியை மாறி இருக்கிறத நீங்க வந்து நீங்க பார்க்க முடியும். அரசியல் முழுமையான ஒரு அரசியல் போர்க்குரலா அவங்க கவிதைகளை இன்னைக்கு எழுத வந்துட்டாங்க. என்ன காரணம்னா உடல் அரசியல், பால் அரசியல்ன்றது ஒரு எதிர்ப்பு வடிவமா தான் அது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா ஆண் வந்து பெண்ணுடலை சுரண்டி பெண் காமம், பெண் காதல், பெண் தேவதை, இப்படி இந்த மாதிரி பெண்ணை வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி 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 பெண்ணுடலை பாலியல் ரீதியா கவிதைக்குள்ள மொழிக்குள்ள சுரண்டிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வலியையும் அந்த பாலிடிக்ஸும் பால் அரசியல் அவங்க என் உடலை நீ யாரு சொல்றதுக்கு, என் உடலை நான் பேசுறேன், என்னுடைய காமத்தை நானே பேசுறேன், நீ பேசாத, என்னுடைய காதலை நான் பேசுறேன், நீ பேசாத, ஆணாக்கிய நீ பேசாதன்னு பேசுனதுதான் பால் அரசியல், உடல் அரசியல் கவிதைகள். அது அந்த மொழியில இருந்து இன்னைக்கு நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க. அது உடல் அரசியல், பால் அரசியல் கவிதைகளும் மையமா வச்சு இயங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உலக அரசியல் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து அது ஒரு எதிர்ப்பு வடிவமா தான் இருந்தது. நன்றி வினிதா மேடம். நன்றிங்க மேடம். யாரோ கேட்டாங்க. பெரிய கேள்வியாக கேக்டர் போட்டிருக்காரு. லலிதா போல தமிழ்ல நீங்கள் சொன்னது போல இங்க பெண் மீது தனக்குள்ள வக்கிரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுற எழுத்து இருக்குல்ல மேடம், அதை கான்சியஸா விரும்பியே பலர் மேற்கொள்றாங்க. அதே போல அது போன்ற ஆட்கள்னு தெரிஞ்சும் அதையே தேடி தேடி படிக்கிற ஒரு வாசகர் கூட்டமும் இங்கே இருக்கு. பெண்கள் தங்களை புறக்கணிக்கும் போது அதை தாங்கிக்க முடியாம இது போன்ற எழுத்துக்குள்ள போறாங்க. இந்த போக்கை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த எழுத்தாளர்களை திருத்த முடியாதுனாலும் அது போன்ற வாசகர்களுக்கு எப்படி எதை புரிய வைக்கிறதுன்னு அஜய் சுந்தர் கேட்டிருக்காரு. வணக்கம் அஜய் சுந்தர். அது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆக்சுவலா இதான் வந்து நான் திரும்ப திரும்ப ஒரு 20 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இத வந்து ஏன்னா வந்து ஒரு சமூகத்தை வந்து இன்டலெக்சுவல் அறிவுஜீவி தான் வந்து வழிநடத்த முடியும். மக்கள் எல்லாம் வந்து மந்தை கூட்டம் தான். ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு மனு வந்து அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனு எழுதி வச்சுட்டு போனதுதான் எழுதப்படாத சட்டம். இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் வந்து 50களில் கொடுத்து மனித உரிமைகள் பத்தி அவ்வளோ ஷரத்துகள் வந்த பிறகும் இன்னைக்கு தீண்டாமையோ இல்ல பாலின பாகுபாடோ எது அடிப்படையில அந்த மனு கொடுத்த அந்த சனாதனம் தானே ஒவ்வொரு தனி மனிதர்களோட மூளைக்குள்ளேயும் இருக்கு. உங்களுக்கு சட்டம் இல்ல. அப்ப வந்து எழுத்துன்றது ஒரு வலிமையான ஆயுதம். அது மாதிரி ராமாயணமோ மகாபாரதமோ தான் இன்னைய வரைக்கும் நம்மளை வந்து ஆண்டுகிட்டு இருக்கு. அது வந்து கதையா, பாடலா, நாடகமா, நம்மளுடைய ரத்தத்துல ஜீன்குள்ள எல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு இன்னைக்கு ராவண வந்து நமக்கு நம்மளை வில்லனாக்கி வந்து காட்டி ராவணனை வந்து நமக்கு எதிரியா காட்டியாச்சு ராமாயணம். அதையே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்ப மகாபாரதம்ன்றது பங்காளி சண்டையை வந்து இன்னைக்கு வந்து நாம வந்து ஆரிய தெய்வங்களை வழிபடுறது, அது யுத்த தர்மம்ன்றத பேர்ல வந்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு சாவுறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த டெக்ஸ்ட்
டெக்ஸ்டுடைய அதிகாரம் வந்து ரொம்ப அதிகம். அது வந்து சமூகத்துல யாரோ கேட்டாங்க அதோடைய தாக்கம் என்னன்னு. அது நேரடியா அப்படி தாக்கம் பண்ணாது. ஆனா வந்து இப்படி மைண்டுக்குள்ள பாஸ் ஆகி வந்து அது ஒடுக்குமுறை வடிவங்கள்ல வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நெகட்டிவான விஷயங்கள்ல நிறைய வந்து அது பூஸ்ட் பண்ணியே கொடுக்கும். அதுதான் வந்து மனித மனம் வந்து நெகட்டிவிட்டியை வந்து அதிகமா கிரகிச்சுக்கும். அதுக்குதான் மீடியாவோ மற்ற எழுத்து தளங்களோ வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள்ல மைண்டை பொல்யூட் பண்ணாம இருக்கிறத வந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த செக்ஷுவாலிட்டியை பத்தி இது மாதிரி பெண் உடல் மீதான சுரண்டலை அதோடைய அபியூஸை வந்து இவங்க வந்து கதையா எழுதுறதோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த சூழல் வந்து என்ன நினைக்கிறான், பெண்களும் வந்து அப்படி இருக்கிறது தான் நார்மல் போல இருக்கு அப்படின்னு நார்மலைஸ் ஆக்குறாங்க திரும்ப திரும்ப. அத வாசகர்கள் வந்து அதை தயார் பண்றாங்க. இப்ப இன்னைக்கு சினிமாவில வந்து இன்னைக்கு யாரோ சொன்னாங்க அருந்ததி ராய் தான். இன்னைக்கு தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்தியா முழுக்க பெண்கள் எல்லாம் வெள்ளையா இருப்பாங்க போல இருக்கு, தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாம் வெள்ளையா தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. என்ன காரணம்னா ஒரு கதாநாயகி கூட கருப்பான கதாநாயகி கிடையாது. ஆனா 90% பெண்கள் வந்து நாங்க இங்க கருப்பா இருக்கோம். அப்ப இதுதான் ஒரு இவங்க என்ன போர்ட்ரேட் பண்றாங்க. அப்ப எல்லாரும் பெண்கள் வந்து வெள்ளையா இருக்கிறத நோக்கி ஓடுறோம். வெள்ளையா இருக்கிறது தான் அழகுன்னு கட்டமைக்கப்பட்டிருக்கு. கருப்பா இருக்கிறவங்க ஒரு ஸ்டடி ஒண்ணு பார்த்தோம். ஒரு வீடியோல ஒரு பாப்புலரான ஒரு சோசியல் குரூப் வந்து பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க, தமிழ் குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட எல்லாருமே கருப்பா இருக்க குழந்தைங்க தான் 2 படத்தை வச்சிருக்காங்க. ஒரு வெள்ளை படம், ஒரு கருப்பு படம், பெண்ணும் ஆணும். யார் அழகுன்னு கேட்டா எல்லா குழந்தைங்களும் ஒன்ன போல வெள்ளையா இருக்கிறவங்களதான் அழகுன்னு சொல்லுது, கருப்பா இருக்கவங்களும் அழகுன்னு சொல்லல. அப்புறம் யார் கெட்டவங்கன்னு கேக்குறாங்க, எல்லா குழந்தைங்களும் ஒன்ன போல கருப்பா இருக்கிறவங்க கெட்டவங்க சொல்லுது. அப்போ வந்து கேள்வி கேட்கிறாங்க, எல்லாம் 10-8 வயசு குழந்தைங்க. ஏன் கேள்வி, நீ ஏன் கருப்பா தானே இருக்க, ஏன் கருப்பா இருக்கவங்களுக்கு நீ கெட்டவங்களா? இல்ல. அப்புறம் நீ ஏன் கெட்டவங்க? கருப்பா இருக்கவங்க கெட்டவங்க தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ப ஆண் வந்து எது வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி கருத்து திணிப்பு நடந்துகிட்டே இருக்கோ மனித மூளை வந்து அதை வந்து ஏற்க பழகிக்கும். அப்ப வந்து திரும்ப திரும்ப வந்து செக்ஷுவல் அபியூஸ வந்து தான் செக்ஸ்ன்னு வந்து நீங்க சொல்லி கொடுக்க அதை வந்து பெண்களும் அப்படி எழுதுறதுதான் எழுத்துன்னு அவங்க வந்து ஊரோட ஒத்து போறதுதான் எழுத்து. அது முரண்படுறது வந்து லைஃப் கிடையாதுன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஸ்லேவை உருவாக்குறது தான் வந்து இன்னைக்கு டெக்ஸ்டோடைய வேலையா இருக்கு. அதை வந்து இந்த பாப்புலரான இந்த மைனர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இலக்கிய மைனர்கள் ஒரு கூட்டம் இருக்கு, பாய்ஸ் கிளப் கூட்டம், அது செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் உடைச்சுக்கிட்டே இருக்கணும். அது என்ன வேலை கொடுத்தாலும் எவ்வளவு புறக்கணிப்புக்கு ஆளானாலும் அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நன்றி அஜய் சுந்தர். மிக்க மேடம். கலையரசி, நீங்க கேளுங்க. குட் ஈவினிங் மேம். இப்போ வந்து சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா கேட்டகரி பீப்புளாலையும் வந்து ரொம்ப வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு மீடியமா வந்து இருக்கு. அதுல வந்து நீங்க அப்ஜெக்டிஃபிகேஷன் விமனோட பாடியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சினிமால வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே அது இருக்கு. இப்போ ரீசெண்டா புஷ்பான்ற ஒரு படத்துல வந்து ஓ சொல்றியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்தது. அந்த சாங் நீங்க கேட்டிருக்கீங்களா? அதோட லிரிக்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ணி கேட்டிருக்கீங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆனப்போ வந்து நிறைய ஆண் சங்கங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சமந்தா வந்து ரொம்ப வந்து திட்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அந்த சாங்கே வந்து ஒரு ரொம்ப தப்பான சாங். அது ஆண் வந்து எழுதின ஒரு பாட்டு. அது வந்து பெண்ணை வந்து ரொம்ப தப்பா அப்படிலாம் இல்லைன்னா ஒரு பெண் வந்து போயிடுவாளா ஒரு ஆண் கிட்ட? அது வேற விஷயம். எல்லாருமே ஆணையும் பொதுமைப்படுத்துறது ஒரு இது. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு கோபம் வந்துடும்ல, நீ இப்படிதான் சொன்னான்றது. அதனால அவங்களுக்கு அந்த பொதுமைப்படுத்துறத வந்து அவங்களுக்கு
அது இப்போ முதலாளி நீ வந்து என்ன சொரன்றன்னு சொன்னிக்கிட்டு அவங்களுக்கு கோவம் வரும்ல, அந்த கோவம் தான். ஆனா அது ஒரு முற்போக்கான பாட்டு கிடையாது. அப்புறம் வந்து அந்த ஐட்டம் சாங் சினிமாக்குள்ள தேவையான்றது ஒரு பெரிய விஷயம், அசிங்கமான ஒரு விஷயம். அப்புறம் அவளை அந்த பொண்ணையும் 2 பீஸ்ல போட்டு இது செக்ஷுவல் ஆங்கிள் அந்த பொண்ணை காட்டி ஆட விட்டு அந்த பாட்டை எடுக்கிறதும், அந்த பாட்டுக்குமே எல்லாமே வந்து கமர்ஷியல். எது இன்னைக்கு இன்னைக்கு பெண்ணியம் பேசு பொருளா இருக்கா, அந்த பெண்ணியத்தையும் நாங்க சினிமாக்குள்ள அது செக்ஷுவல் ஒரு பொண்ணை விட்டு ஆட விட்டு அதையும் வந்து நாங்க காசாக்கி பார்ப்போன்றதுதான் அந்த அது வந்து புரட்சிகரமான பாட்டோ புரட்சிகரமான பிரகடனமோ கிடையாது. அந்த அந்த பாட்டுக்கு ஒரு பொண்ணை ஆட விட்டுறதுலாம் அது சரியில்லை. தேங்க்யூ. நன்றிங்க மேடம். வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்குங்களா? நம்ம நிறைய போயிருக்கோம். கருத்து பெட்டியில ஒரு கருத்து மட்டும் மீண்டும் போட்டிருக்காங்க அஜய் சுந்தர். சினிமாவை விட சீரியல்கள் அதிகமான பெண்களை இந்த மனநிலையிலிருந்து வெளிவர விடாம வச்சிருக்கு. ஆனால் பெண்களை இழிவா சினிமாவில் சித்தரிக்கும் போது வர எதிர்ப்பு கூட சீரியல்களை நோக்கி எழுப்பப்படுறது இல்லை. இந்த போக்கு பத்தியும் சொல்லுங்க மேடம் கேட்டிருக்கேன். ஆமா, இது வந்து ஒரு அதுதான் தணிகை வேணும் அப்படின்றதான் இங்க இருக்க விமன் வாய்ஸ் விமன் அமைப்புகள்லாம் இருக்காங்க, கட்சி சார்ந்தும் இயங்குறாங்க. இவங்க கட்சி சார்ந்தும் இயங்குறாங்க. இவங்க எல்லாம் ஒரு பெரிய பலத்தோட இருக்கிறவங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுக்கணும், உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இது பண்ணணும். ஆனா இத கூட வந்து என்னன்னா கார்பரேட் வணிகம் பாதிக்கப்படும் போது இப்ப அதுல வந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் இன்டலெக்சுவல்ஸ் தான் இருக்காங்க. அந்த சீரியல்ல வேலை செய்யறவங்களோ சினிமாவில வேலை செய்யறவங்களோ எல்லாம் இன்டலெக்சுவல்ஸா இருக்காங்க. அந்த இன்டலெக்சுவல்ஸ் உடைய குடும்பங்களை சார்ந்தவங்க தான் கட்சியில இயக்கங்கள்ல இருக்காங்க, பெண்ணிய அமைப்புகள்ல இருக்காங்க. இப்ப இவங்க அவங்க குடும்ப வருமானத்தை இழந்துடுவாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா. அது இதுதான் இங்க பிரச்சனை. என்னன்னா எல்லாமே வந்து பர்சனலா ஆகி போயிருக்கீங்க, குழம்பி போயிருக்கு. அரசியல் வேற, உரிமைகள் வேற. அந்த உரிமைகளுக்கு என்னத்தை இழந்தாவது நம்ம வந்து அதை மீட்டெடுக்கணும்ன்ற அந்த இதெல்லாம் வந்து கமிட்மெண்ட் எல்லாம் தமிழ் சூழல்ல ரொம்ப இல்லாம போயிடுச்சு. ஆனா ரொம்ப மோசம் இந்த சீரியல்லாம். அதெல்லாம் எப்படி ஆனா நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். எல்லா பொண்ணுக்கும் வேலை, வீட்டுல எல்லாமே பண்ணிட்டு எல்லா பெண்களும் வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி வேலை சூழல் இருந்தா சீரியல் குறைஞ்சு சீரியல்லாம் யாரும் பார்க்க முடியாத ஒரு சூழல் வந்துடும். வீட்டுல பெண்கள் இருக்கிற வரைக்கும் தானே அது சீரியல் ஓடும். நன்றிங்க மேடம். ஆமா, இப்போ மிக்க நன்றி மேடம். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாம் மேடம். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக ஒரு நல்ல உரையாடல் சிறப்பாக. நிறைவு பகுதிக்கு வந்துடலாம் மேடம், முடிச்சுக்கலாம். முடிச்சிடலாம். நீங்க இறுதியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேடம்? இல்ல, நிறைய பேசிட்டேன். நிறைய கேள்விகளும் நல்ல ஆரோக்கியமான விவாதம் கேள்விகள்லாம் வந்தது, மிக்க மகிழ்ச்சி. அந்த விளிம்பின் குரல்கள் வந்து மிக முக்கியமான ஒரு கருத்தரங்கம். இது எல்லாருக்கும் மாணவர்கள், குறிப்பா நான் வந்து மாணவர்களோட உரையாட ரொம்ப விரும்புவேன். ஏன்னா என்னுடைய வாசகர்கள் வந்து எப்பயுமே நான் எழுத தொடங்கினதுல இருந்து மாணவர்கள் தான் அதிகம். ஏன்னா அவங்கதான் வெள்ள மனதோட நிறைய அந்த அரசியல்லாம் எதுவும் இல்லாம கையில கிடைக்கிறதெல்லாம் வாசிக்கிறதுன்னு அந்த ஒரு இது வந்ததெல்லாம் நிறைய வாசிச்சவங்க அவங்கதான். அவங்களுக்கு எளிமையா வந்து ரொம்ப அணுக்கமா இருக்கிறதும் வந்து இந்த மாதிரியான என்னுடைய எழுத்துக்கள் அரசியலாவும் சோசியலாவும் அவங்கள வந்து நெருக்கமா என்னுடைய எழுத்துக்கள் கொண்டு வந்ததுனால நிறைய மாணவர்களுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆங்கிலத்துறை பேராசிரியர் பூபதி அவர்களும் தமிழ்துறை பேராசிரியர் கா ஜவஹர்கள் அவர்களுக்கும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கும் என்னுடைய நன்றிகள். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி மேடம். குடும்ப அமைப்பிலிருந்து மொழி வரைக்கும் நம்முடைய மொழியை எப்படி மொழியினூடாக எழுத்தினூடாக பெண் உடலை சுரண்டுவது என்பது வரையில் எல்லா தளங்களிலும் பெண்ணுடல் ஆணாதிக்க முற்றதிகாரத்தினுடைய கருத்தாக்கம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை இதனுடைய வாழ்வினூடாக செயல்பாட்டினூடாக மிக விரிவாகவும் மிக இயல்பாகவும் அதே நேரத்தில் மிகவும் அழுத்தமான முறையிலான ஒரு விடுதலை அரசியலை எடுத்துரைத்திருக்கிறார். மாலதி மைத்ரியினுடைய கவிதைகள் நான் இன்னொரு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாசிப்பில் என்னுடைய மாற்றத்திற்கு மிகப்பெரிய அளவிலே உறுதுணையாக இருந்திருக்கிறது.
அந்த வகையிலே மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். இப்பொழுது முறையான நன்றியை நம்முடைய தமிழ்துறை மாணவர்கள் மீனாட்சி பேசுவாங்க. மீனா, நீங்க இருக்கீங்களா? பேசுங்க. இருக்கேங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசுங்க. தனக்கும் தன்னை போன்ற பெண்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்ட போது தன் வயது ஒத்தோ குறைந்தோ இருக்கும் ஆணுக்கு கல்வி எளிமையாக கிடைக்கின்றது என்ற நிதர்சனத்தின் மேல் தான் எழுப்பிய கேள்வியினை தன் தேடலுக்கான வழியாக அமைத்து கொண்டது. பெண் என்பவள் திருமணத்திற்கு மட்டும்தானா என்று சிந்தித்தது. அட, தன்னை போலவே சிந்திக்கும் ஒருவர் இருக்கிறார், தன் சிந்திப்பதையே அவர் எழுதியிருக்கிறார் என்று பெரியாரை பார்த்து ஆச்சரியத்தது. பெண்ணியம், பெண் விடுதலை போன்று பேசிய போது தன் குடும்பத்தில் எழுந்த எதிர்ப்பு, தன் முதல் வாசிப்பு, தன் முதல் எழுத்து, யாரினையும் சார்ந்து வாழாது தனியே வாழ வெளியேறியது, பொருளாதாரத்திற்காக தான் செய்த பணிகள், சமூகம் பெண்ணுக்கு ஏற்படுத்திய தோற்றத்தை முற்றிலும் தவிர்த்த போது தான் சந்தித்த ஒடுக்குமுறைகள், பத்திரிகை மூலம் தனக்கு ஏற்படுத்திய தாக்குதல், அதை எதிர்கொண்ட விதம், உடல் மொழி போன்றவற்றை ஆண்கள் மட்டும் எழுதிய நிலையினை உடைத்து தானும் எழுதியது, எழுத்து பணியுடன் தன் இயக்க பணியினையும் மேற்கொண்டது என தன் வாழ்க்கை பயணத்தை மிக விரிவாக பேசியும், போலியான காதல் வாழ்க்கையினை தன் கவிதை வரிகளில் வெளிப்படுத்தியும் மற்றும் நம்முடன் கலந்துரையாடலும் மேற்கொண்ட கவிஞர் மாலதி மைத்ரி அவர்களுக்கு என் முதற்க நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கவிஞர் மாலதி மைத்ரி அவர்களுக்கு சிறப்பான அறிமுகம் நல்கிய முனைவர் கா ஜவஹர் மற்றும் முனைவர் பா பூபதி அவர்களுக்கும், விளிம்பின் குரல்கள் சமகால எழுத்தாளர்களுடன் கலந்துரையாடல் என்னும் தலைப்பில் நமக்கு இணைய வழி கருத்தரங்கம் ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பாளர்கள் மற்றும் கருத்தரங்க செயலாளர்கள் அவர்களுக்கும், இக்கருத்தரங்கில் முனைப்புடன் பங்கேற்றும் சந்தேகங்கள் எழுப்பியும் இக்கருத்தரங்கத்தினை மேலும் சிறப்பு செய்த பேராசிரியர்கள், மாணவி மாணவர்கள் மற்றும் இன்ன பிறருக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மீண்டும் 8/2/2022 அன்று திருநங்கை எழுத்து எனும் தலைப்பில் அரங்க கலைஞர் லிவிங் ஸ்மைல் வித்யா அவர்கள் உரையாற்ற உள்ளார். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. மிக்க நன்றிங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப அருமையான ஒரு எழுச்சியான ஒரு உரை மேடம். ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி. எனக்கு பேசவே தெரியாது, பேசவே வராது. நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா எங்களுக்கே இது ஒரு ரொம்ப புதுமையா தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு முற்போக்கு இதுலயும், ஏன்னா நேத்து கிரீஸும் சொன்னாரு, இதே விஷயத்த சொன்னாரு. அதாவது அவங்க எந்த அளவுக்கு அவாய்ட் பண்றாங்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு தாக்கியிருக்காங்க, ஒரு ஷேம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. கேட்க தெரியவே இல்லை இவ்வளவு விஷயம் இப்படி நடக்குதா அப்படின்றதெல்லாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ரொம்ப நன்றி. இயல்பா இருந்துச்சு. நல்ல ஒரு வாய்ப்பு. ரொம்ப நன்றி செல்லப்பா. நன்றி ஜவஹர். நன்றி மேடம். எல்லா மாணவர்கள் எல்லாருக்கும், லைன்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி மேடம்.